உறவுகளுக்கு வணக்கம். அரசியல் பேச்சு இந்த பாட்காஸ்டுக்காக நான் முதல் விருந்தினராக கூப்பிட்டுருக்கிறது நம்மளுடைய பாரிசாலன். காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய இத்தனை வருட தமிழ் தேசிய பயணத்தில் நான் ரொம்ப பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஒரு மகன். எந்த இடத்துலையுமே சமரசமற்று இதுதான் இப்படி தான் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு போக்கில் போயிட்டுருக்க இவர் தான் என்னுடைய முதல் கெஸ்டாக இருக்கணும்னு விரும்பினேன். அதை ஓகே பண்ணிட்டு வந்திருக்கிற பாரிசாலனுக்கு நன்றி. கண்டிப்பாக. வணக்கம் பாரி. வணக்கம். வணக்கம். முதல் தடவை நான் ஆங்கர் பண்ணுறேன். இல்லை மேபி இது ஒரு கலந்துரையாடலாக இருக்கும். பாரினா வந்து கோபமாக எல்லாத்தையுமே ஒரு வேகமாக பேசுகிற அந்த ஒரு கேரக்டர் எல்லாருக்கும் தெரியும். சொன்னதை வந்து மாற்றி பேசுறது கிடையாது. ஒரு விஷயத்தை புரிஞ்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து டீவியேட்டாக எனக்கு தெரிஞ்சு வந்து யூஆர் ஆல்வேஸ் அப்டேட்டிங் யுவர் செல்ஃப். ஒரு இடத்துலையும் வந்து அடுத்த கட்டம் அப்படின்ட்டு நம்ம ஒரு கான்வர்சேஷன் முதல் தடவை பார்க்கும்போது வி ஹேட் ஒன் கான்வர்சேஷன். நான் என்ன நினச்சேன் அப்படின்னா அது வந்து இப்போ வெளியில் வந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. எல்லாருக்குமே ஒரு பர்டிகுலர் வயதில் வந்து எனக்கு இந்த சித்தாந்தம் பிடிச்சிருக்கு, இதுதான் சரின்னு படுது அப்படின்னு தோணும் இல்லையா? அப்படி உங்களுக்கு எந்த வயசில் வந்து தமிழ் தேசியம்? என்னோட காலேஜ் படிக்கும்போது தான், அந்த காலகட்டத்தில் தான் 2010-11 அந்த டைமில் தான் வந்துட்டு இந்த தமிழ் உணர்வு அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் ஹைலைட் ஆக ஆரம்பிச்சிது. ரீசன் என்ன, சின்ன வயசுலேருந்து வளரும்போது பேக்ரவுண்ட் வந்து அப்பா வந்து தமிழ் வரலாறு சார்ந்த விஷயத்தில் தான் அவர் டாக்டரேட்டு. அப்போ எனக்கு சின்ன வயசுலேருந்தே வரலாறுலாம் சொல்லிட்டு தான் வளர்றேன். ஆனால் நான் வளர்ந்த சூழல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பொள்ளாச்சி அந்த மாதிரியான பகுதிகளில் வளரும் பொழுது உங்களுக்கு பெருசாக வந்து ஒரு ஏலியனேட் ஆன ஒரு ஃபீல் இருக்காது. நம்ம பாட்டு எல்லாரோட எல்லாம் அப்படி இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் இங்கே எஸ்ஆர்எம் நான் படிக்க வரப்போ வந்து என்னென்னா, தெலுங்கு மாணவர்கள், ஹிந்தி மாணவர்கள் எல்லாரும் நண்பர்களாக வராங்க. வங்காளி எல்லா ஸ்டேட்டில் இருக்கவனும் இருப்பாங்க, அசாம் எல்லாம் இருப்பாங்க. அப்போ என்னென்னா அவங்க ஒவ்வொருத்தங்க அவங்க கல்ச்சர் எப்படி சொல்லிக்கிறாங்க. நம்ம ஆட்களில் நம்ம கல்ச்சருக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கு, இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. தமிழ்நாட்டு பசங்களுக்கு நம்மளை பற்றி பேசுகிறக்கே அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் இப்போ வந்து ஒரு பெங்காலி இருக்கான்னா அவனுக்கு வந்து அந்த வங்காளத்தில் இருக்கக்கூடிய அந்த பேசிக்கான ஹிஸ்ட்ரி வந்து எல்லாமே தெரியும். நான் ரொம்ப டீப்பாக நான் சொல்லலை, ரொம்ப பேசிக்காக. இப்போ அவனோட யாரெல்லாம் அவங்க ராஜாக்கள்லாம் இருந்தாங்க, அவங்களோட நாட்டில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள், அவங்க இதில் இருக்கக்கூடிய முக்கியமான சுதந்திர போராட்ட வீரர்கள், இதெல்லாம் அவனுக்கு தெரியும். ஆனால் அது அப்படியே நீங்கள் வந்து தமிழ்நாட்டு மாணவர்கள்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் தெரியாது, தத்தியாக தான் இருப்பானுங்க, ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு, தமிழர் வரலாறு ஒன்றும் தெரியாது. அப்போ இந்த மாதிரியான கான்வர்சேஷனில் நான் உணர்ந்தது என்னென்னா, ஆல் ஓவர் இந்தியா தமிழர்கள் மீது இவங்களுக்கு ஒரு விதமான ஒரு இழிவாக பார்க்குற ஒரு போக்கு வந்து என்னால் வந்து ரொம்ப மைல்டாக ஃபீல் பண்ண முடிஞ்சுது. இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து நார்த் இந்தியன்ஸுக்கு, மற்ற நார்த் இந்தியன்ஸில் மலையாளிஸ்க்கு இருக்குது. கேரளாவிலேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸும் அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவானுங்க. உங்களுக்கு ஒன்றும் கிடையாது, இவங்களுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு மாதிரி கொஞ்சம் இழிவாக பார்க்குற ஒரு ஃபீல் வந்து எனக்கு அது அப்படியே ஒரு மாதிரி இருந்தது. அப்போ இவங்க மத்தியில் வந்து நம்ம மொழியை விட்டு கொடுக்க முடியாதுல்ல. அப்போ வந்து என்ன பண்ண ஆரம்பித்தேன், நான் வந்து எனக்கு தெரிஞ்சது நான் ஃபஸ்ட்டு பேச ஆரம்பித்தேன் அவங்ககிட்ட. அந்த டிஸ்கஷன்லாம் போகும்போது அப்படிலாம் பேசும்போது நம்மளோட புரிதலை வந்து அவங்ககிட்ட சொல்லும் பொழுது அவங்க வந்து அதை வந்து ஏற்றுக்கிற மனப்பான்மையிலே கிடையாது. மாற வந்து என்னென்னா பயங்கர கோபமாக ரியாக்ட் பண்ணாங்க. அப்போவே இப்போ தமிழ் வந்து ஒரு மூத்த மொழி அப்படின்னு சொல்லும் பொழுது என் ரூம்மேட் தான் மலையாளி. அவன் இத்தனைக்கும் அவன் கன்னியாகுமரிக்காரன், ஆனால் மலையாளி. அவன் ஊர் வந்து கன்னியாகுமரி, பட் அவன் மதர் டங் வந்து மலையாளம். அவன் வந்து என்கிட்டலாம் ஒரு டிஸ்கஷன் உட்காரும்போது நானும் பெங்காலி ஒரு பையன், அவன் இந்த 3 பேர் ரூம்மேட்டாக இருக்கும். அப்போ வந்து பேசும்பொழுது அந்த பெங்காலியும் நானும் தான் பேசியிருக்கேன். இவன் உள்ள இல்லை, சப்ஜெக்ட்லேயும் இல்லை. நானும் பெங்காலிஸும் அவனும் நானும் பேசிக்கிட்டு இருக்கோம். அவன் அந்தமானில் செட்டில்டு, பெங்காலி பட் அவன் அந்தமான் செட்டில்டு. அவன் நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பையன் வந்துட்டு என்ன பண்ணுறான், நான் தமிழ் மொழியிலேருந்து தான் இங்கே வந்துச்சு, நீங்கள் தமிழ் மொழியும் மலையாளமும் ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டடு. மலை யாழம்னா சத்தம்னு பொருள், மலைனா ஹில்ஸ்ன்னு பொருள். ஸோ தமிழ் வார்த்தை தான் அந்த லாங்குவேஜோட டைட்டிலாகவே இருக்குன்னு நான் சொல்கிறேன். அவனால் அதை ஏற்றுக்கவே முடியல. அவன் திரும்ப அவன் என்ன சொல்கிறான், மலையாளம் வந்து தனியாக வந்துச்சு, தனியாக எப்படி ஒரு லாங்குவேஜ் எப்படி தனியாக வந்துச்சு நீ சொல்கிற, அப்போ அதுக்கான ப்ரூஃபை காட்டு. மலையாளத்துடைய தனியாக இருக்கக்கூடிய இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய விஷயங்களை நீ எடுத்து பேசு. உங்களோட வரலாறே என்ன சொல்லுதுன்னா தமிழ் மொழியிலேருந்து தான் வருதுங்கிறது அவங்களே அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் இங்கேருந்து ஏன் இப்படி ஏற்றுக்க மாட்டேங்கிறேன்னு நான் சொல்லும் பொழுது அவன் ஏற்றுக்கல. அப்போ எனக்கு புரிஞ்சது என்னென்னா, அவனுக்கு தெரியலேங்கிறத கடந்து அந்த அந்த உணர்வு இருக்குது பாருங்கள், அவன் மொழி வந்து விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு உணர்வு, அது வந்து தமிழர்களுக்கு இல்லாமல் போயிருக்கு. ஏதோ ஒரு இங்கே என்னமோ நடந்திருக்கு, அது வந்து இந்த உணர்வை வந்து மட்டுப்படுத்தியிருக்குங்கிறதுனால உணர முடியுது. அந்த மித்த தமிழ் மாணவர்களுக்கு ஏன் அந்த உணர்வு இல்லை அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்போ இது இந்த மாதிரி இருக்க காலகட்டத்தில் தான் எனக்கு வந்து அந்த
என்னை நானே அப்டேட் பண்ணிக்கணும். நீங்கள் சொல்கிறீங்களா அப்டேட் பண்ணிக்கணும், நாலேஜ் வளர்த்துக்கணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தேட ஆரம்பித்தேன். நமக்கு தமிழ் தேசியத்தில் செயல்படக்கூடிய சிலரோட நட்பு ஏற்பட்டது. அந்த அடிப்படையில் அவங்ககிட்டேருந்து தகவல்கள், அதுக்கப்புறம் தமிழ் தேசியம் சார்ந்த காணொளிகள், அதுக்கப்புறம் மெயினாக வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேக்டர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனப்படுகொலை சார்ந்த வீடியோஸ் வந்து இதுக்காக நம்ம வந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆணித்தரமான ஒரு விஷயத்தை உருவாக்குனது வந்து இனப்படுகொலை காணொளிகள் தான். 2009 வந்து இனப்படுகொலை நடக்கும் பொழுது இங்கே மீடியாஸ்லாம் வந்து எதுவுமே கவர் பண்ணல. ஓப்பனாக சொன்னால் நியூஸ் மட்டும் தான் சொன்னாங்க, இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி நடந்துச்சு. ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் காமிச்ச அந்த இந்த நியூஸ் மட்டும்தான், ஃபுட்டேஜ்லாம் பெருசாக காட்டலை, அதை பற்றி டீட்டெயில்டாக எந்த டிஸ்கஷன் இவங்க பண்ணலை. அது அப்படியே ஒரு மாதிரி இருட்டடிப்பு பண்ணி தான் வச்சுருந்தாங்க. இந்த விஷயங்கள் வந்து இப்படி நடந்தது எனக்கு 2010, 2011 அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. என்ன வயசு அப்போ? கால்குலேட் பண்ணணும், 17, 18 அந்த ரேஞ்ச் இருக்கும், 17, 18 அந்த மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து புரிய ஆரம்பிக்குது. சரி ஓகே, இதுக்கு பின்னாடி ஏதோ பெருசாக நடந்திருக்கு. அப்போ அது என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன டீட்டெயில்டாக. அப்போ அதை பற்றி பேசியிருப்பாங்கல்ல, ஈழம் சார்ந்த வரலாறு, அதை சார்ந்த ஆவணப்படங்கள், அதில் என்ன சொல்லப்படுது. அப்படி தேடும்போது தான் அந்த இனப்படுகொலை சார்ந்த ஃபுட்டேஜஸ்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சுது. அந்த ஃபுட்டேஜை பார்க்கும்போது தான் என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு ஸ்விட்ச் ஆன் ஆன மாதிரி ஆச்சு. அது வரைக்கும் என்னுடைய தாட் ப்ராசஸ்லாம் ஏதோ ஒரு சாதாரணமாக ரொம்ப நார்மலாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் இல்லை இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும், இது ஒரு பர்பஸ் இருக்குது நமக்கு அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் எனக்கு வர ஆரம்பிச்சிது. அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டேன், அவ்வளோதான். சில பேர் வரும், அது அப்படியே கடந்து போயிடுவாங்க. நான் என்னன்னு தெரியல, என்னால் கடக்க முடியல. அது அப்படியே எனக்கே சில டைம் சோர்வு வரும். இது என்ன பேசுகிறோம், யாரும் இது கேட்க மாட்டேங்கிறாங்க, பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த சோர்வு வரும்போது திரும்ப நான் இனப்படுகொலை ஆவணங்களை பார்ப்பேன், ஃபுல்லாக அந்த வீடியோஸ்லாம் பார்ப்பேன். பார்த்தோன்னே திரும்ப எனக்கு ஹார்ட் பிரேக் ஆகும், திரும்ப வந்து அதில் பிடிப்பு வரும். ஸோ எனக்கு அப்படி தான் நான் அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதை பார்க்க வெளியேறும்னு வைங்களேன். அது அந்த இதில் நம்ம விட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரு உணர்வு வந்து ரொம்ப வேறுன்ற தொடங்குச்சு. இது மாதிரி ஒரு 2-3 டைம் நடந்திருக்கும். இப்போ வந்து மனசில் நினச்சாவே ஸ்ட்ராங்காக, ரெண்டாவது நம்ம இப்போ ரொம்ப டீப்பாக வந்துட்டோம். இனிமேல் நம்மளே நினச்சி போனால் கூட போக முடியாது, அந்த மாதிரி வந்துட்டோம். ஆனால் நான் சொல்கிறது, நான் காலேஜ் டைமில் வந்து இது ஒரு பிரச்சனையாகவே போயிட்டுருக்கோம். ஏன்னா நான் கூட்டங்களில் போய் கலந்துட்டு வருவேன், போராட்டங்களில் கலப்பேன், டக்குன்னு பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு அந்த உளவியல் எப்படி இருக்குன்னு யோசிங்க. நாளைக்கு ஹாஸ்டலுக்கு போகணும், நைட்டு ஹாஸ்டல் போகணும், இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுற, அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அப்படி அந்த ஒரு உளவியல், அந்த ஒரு நெருக்கடிகள்லாம் இருந்தேன் நான். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழகிருச்சுங்கிற மாதிரி, ஓகே இது இப்படி தான் இருக்கும். அப்புறம் எனக்கு புரிஞ்சிக்கிச்சு எந்த மாதிரி போராட்டங்கள் எந்த இடத்துக்கு போகும், எவ்வளோ தூரத்துக்கு போகும், எங்கெங்கே போய் கலந்துக்கணும், எங்கெங்கே போய் கலந்துக்கூடாது. நானும் வந்து எடுத்த உடனே உள்ளே உடனே திராவிடம் தீது அப்படிலாம் நான் புரிஞ்சுக்கலாம், அப்படிலாம் வரல. பார்க்குறேன், ஆனால் டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசியவாதிகள் பல பேர் வந்து திராவிடம் வந்து நமக்கு எதிரியாக இருக்குது, திராவிடத்தை நம்ம நம்பக்கூடாது. ஈவேராவை வந்து வெளியில் பாப்புலர் ஒப்பீனியனில் வந்து அவர் வந்து ஒரு தமிழ் லீடர் மாதிரி இருக்கிறாரு, ஆனால் அவர் அப்படி கிடையாது, அது வந்து வேற அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள்லாம் வந்து நான் எடுத்தோடனே ஸ்டார்டிங்லேயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குல்ல. நான் என்ன சொல்கிறேன், 2010 அந்த 2011 அந்த டைமில் 2009 அவங்களுக்குலாம் அனுபவப்பட்டவங்க இருக்காங்க. ஸோ அந்த 2009 அனுபவப்பட்டவங்க பேசிகிட்டு இருக்காங்க தளங்களில். அப்போ அவங்களோட போய் பழகும் பொழுது நமக்கு அந்த புரிதல் வந்து ரொம்ப இமீடியட்டாக வந்துருச்சு. சரி இதுதான் அப்படின்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கொடுக்குற ப்ரூஃப் இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம்ல. பார்த்துட்டு போகும்போது ஓகே, தமிழ் தேசியம்தான் தமிழர்களுக்கான அரசியல், அதில் மாற்றம் கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் வந்து என்னென்னா அந்த காலகட்டத்திலேயே நிறைய பேர் வந்து என்னென்னா அந்த குடி சார்ந்த விஷயம் வந்து ஏற்றுக்கொள்ளாமல் தான் இருந்தாங்க. நான் அது ஓப்பனாகவே சொல்லலாம், நான் பேசுகிற அந்த காலகட்டத்தில் அதை வந்து யாருமே ஏற்கலை. நான் வந்து யாரோடலாம் சண்டை போட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். அவங்கெல்லாம் அதுக்கப்புறம் குடி சார்ந்த இதில் எவ்வளோ ஆணித்தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்கிறது எனக்கு தெரியும் பர்சனலாக. நான் சொல்ல விரும்பல, பட் அவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்கெல்லாம் என்கிட்ட வாதம் பண்ணவங்களும் இருக்காங்க. அதில் சாதியை வச்சோ இல்லை குடியை வச்சோ நீங்கள் வந்து வரையறுக்க முடியாதுன்னு. இந்த இடத்துக்கு நான் எப்படி வந்தேன் அப்படின்னா, திராவிடம் வந்து தமிழருக்கு நல்லதாக எதையுமே செய்யலை அப்படிங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ திராவிடர்கள் தங்களுடைய ஒரு பெரிய விக்டரியாக எதை அவங்க கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும் பொழுது, தமிழர்களுடைய பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய குடிப்பட்டங்களை எடுத்தது தான் அவங்களுடைய ஒரு பெரிய சாதனையாக அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்களா, ஒரு தமிழனுக்கு பின்னாடி பேரில் சாதி கிடையாது, இது கிடையாது. அப்போ நான் சொல்லிட்டேன், சரி ஓகே, இது மற்ற குரூப்லாம் மற்ற இனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா அவங்கெல்லாம் அப்படி கிடையாது. அவங்கெல்லாம் அவங்க பேரோடு இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்களாம் ஒன்றா தான் இருக்காங்க. மலையாளிஸ் எல்லாருமே ஒன்றா தான், ஏதாவது அவங்களுக்கு ஒரு காமனாக பிரச்சனை வரும்போது அவங்களாம் ஒன்றா தான் இருக்காங்க. வங்காளிகள் ஒன்றா தான் இருக்காங்க,
குஜராத்திகள் ஒன்றா தான் இருக்காங்க, பிஸ்னஸ்லாம் ஒன்றா தான் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்குள்ளே இல்லாத கேஸ்ட் டிவைடு நம்மக்கிட்ட எங்கே இருந்துச்சு? இவங்க ஏன் இந்த இந்த சர்நேமை தூக்குனதுல இவங்களுக்கு ஏன் இவ்வளோ பெருமைன்னு சொல்லி நான் அந்த இதை நோண்டும் போது தான் இதுவும் அவங்க நல்லதுக்கு பண்ணலை, எல்லாமே கெட்டதுக்கு பண்ணது போல் இந்த ஒரு விஷயமும் கெட்டதுக்கு தான் பண்ணியிருக்காங்கங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டீங்க. அதை புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்போ குடி பட்டம் என்பது சாதியவோ இதையோ குறிக்கல. அப்போ அதில் இன்னும் டீப்பாக நம்ம புரிதலை ஏற்படுத்தி நம்ம முன்னோர்களுடைய வாழ்வியல், அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களோட பெயர்கள் என்னவா இருந்துச்சு, அது எப்படி எப்படி மாறிச்சு, காலத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி மாறி இருக்கு, அப்போ குடினா என்ன, சாதினா என்ன, இந்த புரிதெல்லாம் அப்படியே படிப்படியாக புரிய வந்துச்சு. ஓகே, அப்புறம் அதை நம்ம மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது அதில் எடுத்தோடனே அஃப்கோர்ஸ் இந்த திராவிட மாயையில் இருக்கக்கூடிய எல்லாருமே, இன்னும் நிறைய பேர் இன்னும் அந்த மாயைகள் இருக்காங்க, வெளியில் வருவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருவாங்க, பட்டர் மூலமாக தான் சில பேர் வருவாங்க. அந்த இப்படிதான் சொல்லணும்னா எனக்கு வந்து தமிழ் தேசியம் புரிஞ்சது. இவேரா வந்து நமக்கு தேவையில்லாதவர் அப்படின்ட்டு ஒரு 14-15 வயசுலேயே நான் வந்து முடிவு எடுத்துட்டேன். ஆனால் இந்த குடி வந்து அவசியம் அப்படிங்கிற அந்த தாட் வந்து நீங்கள் பேசுகிறத வச்சு தான் நானுமே வந்து புரிஞ்சுக்கிட்டேன். இட் டுக் மீ அ லாங் டைம். ஆமாம். அப்போ என்னுடைய தலைமுறைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாதி பேரை சொல்கிறதே வந்து அவமானம் அப்படின்னு யோசிக்கிற ஒரு அந்த அந்த செட் ஆஃப் பீப்புளோட ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து இல்லை, வேற வழியே கிடையாது, குடி அடையாளம் இல்லாமல் தமிழரா இல்லையான்னு நம்ம சொல்லவே முடியாதுங்கிறது ஆஃப்டர் யூ ஒன்லி. அதுவும் எப்போ ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு ஐடென்டிட்டி முக்கியமான ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு லாங்குவேஜ் தான் வந்து முக்கியமான ஐடென்டிட்டின்னு கொண்டு வர பார்க்குறாங்க. பட் லாங்குவேஜ் வந்து யாரும் கற்றுக்கொள்ளலாம், யாரும் பேசலாம், யாரும் அதில் புலமை பெறலாம். பட் குடி வந்து அது அப்படி கிடையாது, இட்ஸ் பை பர்த். அதே போல் லிங்குவிஸ்டிக் ஐடென்டிட்டி எல்லாமே பை பர்த் தான். இவங்க அது புரியாமல் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த மொழியில் பற்றோடு இருக்குன்னா அப்போ எல்லாருமே பற்றோட தானே இருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ கலைஞர் கருணாநிதி அவரை வந்து நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? உங்களை விட லிட்ரேச்சர் ஒர்க்லாம் அவர் அதிகமாக பண்ணியிருக்காரு, திருக்குறளுக்குலாம் விளக்கம்லாம் எழுதியிருக்காரு. அது வேற, அந்த விளக்கத்தெல்லாம் போய் படிக்கும்போது அது கொஞ்சம் வேற மாதிரி விளக்கியிருப்பாரு. ஆனால் நீங்கள் சொல்கிற உங்களை விட இங்கே இருக்கக்கூடிய பலரை விட அவருடைய தமிழ் தொண்டுங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து இல்லை, இதில் வேடிக்கை என்ன அப்படின்னா தமிழ் குடிகள் இல்லை, தமிழர் வந்து குடி அடையாளத்தில் அடையாளப்படுத்த முடியாதுன்னு சொல்கிற அந்த தமிழ் தேசியம் தன் அடையாளப்படுத்திக்கிறவங்க இப்போ என்ன சொல்லும்போது இவங்க தெலுங்கு, சரி எப்படி தெலுங்குன்னு சொல்கிறீங்கன்னா இவங்க நாயுடு, இவங்க ரெட்டி, இப்படி தான் அடையாளப்படுத்துகிறாங்க. அப்போ தான் நமக்கு வந்து காமெடியாக இருக்கும், என்ன குடி இல்லைன்றீங்க ஆனால் என்னை தெலுங்குன்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். அவங்களோட விளக்கம் என்னன்னா அதை அடுத்தவங்களை அடையாளம் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாமா, நம்மள அடையாளப்படுத்திக்கும் போது இது இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான கருத்து எங்கேயாவது இருக்குமா? அடுத்தவங்களுக்கு ஒரு வரையறை வைக்கிற, இவங்கெல்லாம் தெலுங்கர்னு வைக்கிற, அதே போல தமிழருக்கும் ஒரு அதே மாதிரியான கேட்டகரியில் ஒரு வரையறை இருக்கும். அந்த வரையறை ஏன் உனக்கு தெரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஏதோ ஒரு இடத்துல ஒரு குழப்பம் இருந்துட்டு தான் இருக்கு. இதில் இன்னும் நான் ஓப்பனாக நான் சொல்கிறேன், இதுக்கு பின்னாடி ஒரு சாதியம் இருக்குங்கிற நான், இதுக்கு பின்னாடி ஒரு சாதிய வக்கிரம் இருக்குங்கிற நான். ஏன் இந்த குடிங்கிற அக்செப்டன்ஸ் அவங்களுக்கு இல்லை அப்படின்னா, அவங்க நிறைய பேர் வந்து ஒரு சாதி சார்ந்து செயல்பட்டு இருப்பாங்க. இப்போ இந்த குடின்னு சொல்லி பேசிட்டா உங்க கூட நிக்கிறவங்க எல்லாம் யாருன்னு தெரிஞ்சிடும். இப்போ யாரோட நிக்கிறோன்றதும் தெரிஞ்சிடும். இப்போ பாரிசாலன் இவர் உடையார் சமூகத்தை சார்ந்தவர், இவர் கூட நிக்கிறவர்ல நாடார் இருக்கிறாரு, கோனார் இருக்கிறாரு, முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவர் இருக்காரு, பறையர் இருக்காரு, இப்படி எல்லாரும் கலெக்டிவா இருக்காங்க. அப்படிங்கும்போது என்ன நீங்க சாதியவாதின்னு அடையாளப்படுத்த முடியாது. ஆனா இவர் வந்து சாதி பற்றற்றவர், ஆனா இவர் கூட நிக்கிற எல்லாருமே ஒரே சமூகமா இருக்காருன்னு வச்சுக்குவோம். இந்த மெஜாரிட்டி பற்றுவாங்க, அது அம்பலப்பட்டு போயிடும். அப்போ என்னன்னா இது அம்பலம் ஆயிருமே அப்படிங்கிறதுக்காக கூட சில பேர் பயந்துக்கிட்டு நம்ம தரப்புல இருக்கிற ஆட்களும் கூட ஆஹா நம்ம ஒரு சாதியவாதி ஆயிடுவோமோ. ஏன்னா எனக்கு தான் புரியல, ஹரிநாடார் வந்து தமிழ் தேசியவாதியாக மாறி மேடையில் ஏறிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் பாரிசாலன் வந்து குடி தேசிய கோமாளினா இந்த இடத்துல எங்கே வேறுபடுறேன் நான், அதுதான் எனக்கு புரியல. அப்போ இதுக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி ஒரு வக்கரம் இருக்குங்கிறது தான் இங்கே நான் பதிவு பண்ணுறேன். ஏன்னா இது வந்து ஒரு கேஸ்டிஸ்ட் மென்டாலிட்டியிலேருந்து வரக்கூடிய ஒரு வக்கிரம். நான் என்ன சொல்கிறேன், குடிகளில் யாரும் உயர்ந்தவர்கள் அல்ல, யாரும் தாழ்ந்தவர்கள் இல்லை. எந்த குடியும் நாங்கள் உயர்ந்த குடின்னு கிளைம் பண்ணிக்க முடியாது, அதே போல் எந்த குடியும் நாங்கள் தாழ்ந்த குடின்னு சொல்லிக்க முடியாது. ஸோ இந்த இதை புரிஞ்சுக்கிட்டு, ரெண்டாவது தமிழ் இனம் எல்லாமே வந்து குடிகள்லாம் இதை வெளியிலேருந்து வந்து கலெக்டிவாக ஜாயின் ஆனது கிடையாது. அது ஒரு மரம் போல், எல்லா மரமும் ஒரு விதையிலேருந்து தான் வந்திருக்கு, அந்த விதையிலிருந்து மரமாகுது. ஆனால் நீங்கள் மரம் அப்படின்னு சொல்கிறது வந்து இப்போ ஒரு இலையை காமிச்சு இது மரம்னு சொன்னால் இல்லை, இது இலைங்க, இது கிளைங்க, இது விழுதுங்க, இது வந்து தண்டுங்க, இது வேருங்கன்னு சொல்லணும். ஆனால் இது ஒன்றும் இல்லாமல் ஒன்று இருக்க முடியாது. ஆமாம், அதே தான் தமிழ் சமூகம், தமிழ் குடிகள். மரத்துக்கு இருக்கக்கூடிய விழுதுகள் போல, இலைகள் போல, கிளைகள் போல, வேர்கள் போல. இப்போ இலைன்னு தான் சொல்ல முடியும். அதுக்காக இலையும் வேரும் வந்து சாதி வேறுபாடுலாம் பேச முடியாது. நம்ம இதுக்கு இது தாழ்ந்ததுன்னு சொல்ல முடியுமா? இலைக்கு வேர் தாழ்ந்தது, வேருக்கு வேர்
தாழ்ந்த ஒரு விஷயங்க. இலை தான் நல்ல கலராக இருக்குங்க, அது பூ நல்லா இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்குங்க, அதனால அது பூ வந்து உயர்ந்து அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லாமே கலெக்டிவாக இருக்கு, எல்லாமே இந்த இது ஃபங்க்ஷன். அதே போல் தமிழ் குடிகள் எல்லாமே ஒன்னோட ஒன்று கோஆப்ரேட்டிவாக அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. அந்த ஃபியூடல் சிஸ்டம் இதெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே ஒரு இது வந்து தமிழர்களுக்கு மட்டும்னு சொன்னால் கூட பரவாயில்ல, இது சிவிலைஸ்டு சொசைட்டி எல்லாத்துலேயுமே இது இருக்குது. ஹியூமன் எவல்யூஷனில் இந்த குடிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபார்ம் ஆகலைன்னா நம்மக்கிட்ட சிவிலைஸ்டு சொசைட்டியோ சிவிலைசேஷனோ ஃபார்ம் ஆயிருக்காது. தமிழருக்கு மட்டும் கிடையாது, இது எந்த இனமாக இருந்தாலும் இது பொருந்தும். அப்படி இருக்கும் பொழுது எல்லா இனங்களும் இதை வச்சுருக்கும் பொழுது ஏங்க இன்னைக்கு யூடியூப்பில் ஒரு சேனலில் வந்து இது பண்ணுறதுக்கு கேட்குறான், அவன் சர்நேம்னு கேட்குறான். நான் வந்து நினச்சிட்டேன் ஒரு ரைட் அப்போ போட்டுருவோம், யூடியூப் ஒரு சாதியவாதி, எப்படா என் சர்நேமை கேட்கலாம் நீங்கள் அப்படின்னு அப்படி கிளம்ப முடியுமா? சர்நேம் கேட்குறான். சர்நேம்னா என்ன? நம்மளுடைய குடி அடையாளம். உலகம் முழுக்க சர்நேம் இருக்குனால அவன் சர்நேமை கேட்குறான். இருக்கு, நீங்க வேணா போய் பாருங்க யூடியூப்ல உங்க பேர் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி அந்த சேனல் நேம்ல ரெஜிஸ்டர் பண்ணும்போது எல்லாத்துலயுமே இருக்கு. நீங்க வெளிநாடுகள்ல எந்த இடத்துக்கு போனாலும் சர்நேம் வந்து பாஸ்போர்ட்ல கூட சர்நேம் கேக்குறான். ஆமா, நம்ம அப்பா பேரை போட்டுடுறோம் இல்ல கணவர் பேரை போட்டுடுறோம். நமக்கு இல்லாத மாதிரி இவங்க ஆக்கி வச்சிருக்காங்க. ஏன்னா அது போடாம இருக்கணும் அப்படின்னா சர்நேம் எப்படி அப்பா பேரா இருக்க முடியும், சர்நேம் எப்படி கணவர் பேரா இருக்க முடியும், சர்நேம் எப்படி பேர்ல பாதியா இருக்க முடியும்? சர்நேம்ங்கிறது தனி. அதுவே அவங்க அதுதான் என்னன்னா உளவியலா இது ஒரு சர்நேம்ங்கிற இடத்துல இருந்து குழப்பி விட்டுட்டு சரி இப்படி பேசுறவங்கலாம் வந்து சாதியை ஒழிச்சிட்டு முத்துராமலிங்கம் அப்படின்னு முடிச்சிடுறது. முத்துராமலிங்க தேவர்னு போட்டா என்ன கெட்டவர் ஆயிடுவார் அவரு? ஏன் முத்துராமலிங்க தேவர் நல்லவர், முத்துராமலிங்க தேவர் வாவு சிதம்பரம் பிள்ளைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இங்க என்ன பிரச்சனை? வாவு சிதம்பரம் பிள்ளைன்னா அவர் கப்பல் விடாம போயிட்டாரா? என்ன எனக்கு புரியலையே. அது என்ன வாவு சிதம்பரம் முடிச்சுக்கிறீங்க? அது கொஞ்சம் சிதம்பரம்னு மட்டும் முடிச்சா நல்லா இருக்காது, சிதம்பரனார்னு முடிக்கிறது. ஏன் பிள்ளைன்னு முடிச்சா? இப்ப காந்திக்கு என்ன சொல்லுவீங்க? மோகன்தாஸ் கரம்சங்க் அப்படி முடிச்சிருவீங்களா? கரம்சங்கனார்னு போடுவீங்களா? அப்படி போடுங்களேன், மோகன்தாஸ் கரம்சங்கனார் அப்படி போட்டு போஸ்ட் அடி. அவனுக்கு போஸ்ட் அடிக்கனே தெரியாது யாருக்கும். ஆனா இங்க உண்மையிலேயே வந்து நம்மளுடைய தமிழ் மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து உளவியலா தாக்கப்பட்டிருக்கோன்ற உண்மையிலே புரிய மாட்டேங்குது பாருங்க. சுபாஷ் சந்திர நார் போஸ்ட் அடிங்களேன், சுபாஷ் சந்திரனார், பாலகங்காதரனார். தமிழர்களுக்கு மட்டும் இந்த வேலையை பண்றீங்கன்னா அப்புறம் எவ்வளவு கோவம் வருது நமக்கு. ஏண்டா அங்க திலகர் வருது, அங்க காந்தி வருது, இவங்கெல்லாம் படித்து வாங்கிய பட்டங்களா இவைகள் எல்லாம்? இல்ல இப்போ இருக்கிற தலைவர்கள் மோடி என்னது? மோடி நீங்க அமித்ஷா என்ன, மோடி என்ன, அமித் ஷா என்ன, இது எல்லாமே வந்து சர்நேம்ல தான். கெஜ்ரிவால் என்னது, பானர்ஜி என்னது, நீங்க போனா போயிட்டே இருக்கலாம். அப்ப இது ஏன் இப்படி இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு புரிதலை வந்து இங்கே வளர்த்து வச்சுக்கிட்டு தமிழ் சமூகத்தோட ஐடென்டிட்டியை வந்து அழிச்சிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரும் உடனே இந்த பக்கம் ஒரு திருப்பி வந்துக்கிட்டு அப்படிலாம் நீங்கள் வந்து குடியை வைத்து தமிழர்னு அடையாளம் காண முடியாது. அதில் இன்னும் கொஞ்சம் ஒரு டீப்பாக ஒரு குரூப் இறங்கும். அண்ணனே பேசுவார் சில இடங்கள் எல்லாம். அவர் என்ன சொல்லுவார், இங்கே பார்த்தீங்கன்னா கர்நாடகத்தில் ஒரு உடையார் இருக்கார், தமிழ்நாட்டில் ஒரு உடையார் இருக்கார், கேரளத்தில் ஒரு பிள்ளை இருக்கார், தமிழ்நாட்டில் ஒரு பிள்ளை இருக்கார், ஆந்திராவில் ஒரு நாயக்கர் இருக்காரு, தமிழ்நாட்டில் ஒரு நாயக்கர் இருக்காரு, இதை வச்சு எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும் அப்படிங்கிறாரு. அவங்களுக்கே அதெல்லாம் தெரியுது, யாரும் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை, கல்யாண புரோக்கருக்கே அதெல்லாம் தெரியும். ஆமாம், உங்களுக்கு ஏன் தெரியலன்னு தான் எனக்கு புரியல. இல்லை இப்போ நம்ம இதே ஆட்கள் தான் வந்து எப்படி இதெல்லாம் இருக்கும்போது எப்படி நீங்கள் இடஒதுக்கீடு கொடுத்துட்டீங்க? எக்ஸாக்ட்லி. அப்போ சர்டிஃபிகேட்னு ஒன்று வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க, இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க. இதில் என்ன உங்களுக்கு டவுட் வருது? இடஒதுக்கீடு எப்படி கொடுக்குறீங்க, ரிசர்வேஷன் எப்படி கொடுக்குறீங்க, கேஸ்ட் வச்சு கொடுக்குறீங்க. இப்போ ரிசர்வேஷன் கொடுக்குற கேஸ்ட் வந்து தப்பா? அப்போ கேஸ்ட் சரி கேஸ்ட் எல்லாம் ஃபுல்லாக அழிச்சிட்டிங்கன்னா எப்படி ரிசர்வேஷன் கொடுப்பீங்க? சரி கேஸ்ட் ஃபுல்லாக அழிச்சதுக்கு அப்புறம் தேவையில்லைங்கிறீங்களா? அமைப்பு எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு புரியல, நீங்கள் விளக்கு. பிராமணர்களும் என்ன சொல்கிறாங்க, ரிசர்வேஷன் கூடாதுங்கிறாங்க. நீயும் சாதியை ஒழிச்சிட்டேன்னா ரிசர்வேஷன் வேண்டான்னு சொல்கிற. அப்போ என்ன சொல்ல வர, இன்னும் ஒரு எத்தனை வருஷத்தில் நீ சாதி ஒழிப்பேன்னு சொல்லு, இல்லை ரிசர்வேஷன் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் வேண்டாம்னு சொல்ல போகிறீங்களா? ரிசர்வேஷன் கண்டிப்பாக வேணும்னு நான் சொல்கிறேன். இல்லை இது சித்தாந்தம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் உபயோகமற்ற ஒரு சித்தாந்தம் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே புரியலாம் இல்லைங்க. இவங்க என்னன்னா மக்களை முட்டாளாக வச்சுக்கிட்டு இருக்க பார்க்குறாங்க. ஆமாம், இப்போ இதை வெளிப்படையாக பேசினா மட்டும்தான் இங்கே புரிதல் ஏற்படுங்கிறேன் நான். நீங்கள் வெளிப்படையாக குடிகள் ஒற்றுமையை பற்றி பேசுங்க. நீங்கள் வந்து சாதி ஒழிப்புனா நான் திராவிடத்தினுடைய பகுதியை தூக்கிட்டு வர மாதிரி எந்த சாதியை ஃபஸ்ட்டு ஒழிக்க போகிறீங்க? ஒரு மினிமம் ப்ரோக்ராம் போடுங்க. சரி நாங்கள் பாருங்கள், பெரும்பான்மை சாதி ஒழிக்கிறது கஷ்டம். சரி சொல்லுங்கள், ஒரு 1000 பேர் 2000 பேர் இருக்க சாதியெல்லாம் முதல்ல ஒழிப்போம். சரி சொல்லுங்கள், என்னென்ன சாதியெல்லாம் ஒழிக்கலாம் ஒரு லிஸ்ட்டு கொடுங்க. அதுனா 19 சாதி ஒழிப்பீங்க. இப்போ பறவைகளே வேட்டையாடுவோம், சரி வேட்டையாடலாம். நான் கேட்குறேன், சிட்டுக்குருவி வேட்டையாடுவீங்களா, கழுகை வேட்டையாடுவீங்களா எப்படின்னு கேட்குறேன் நான். சொல்லுங்கள், எதை முதல்ல வேட்டையாட போகிறீங்க, எந்த குருவியை முதல்ல சுட போகிறீங்க, அதே போல் எந்த சாதி முதல்ல அழிக்க போகிறீங்க? முடியுமா?
அப்போ முடியாத ஒன்றை வீம்புக்குனே பேசிகிட்டு இருக்கிறது யாருக்காக பேசுகிறீங்க? அப்போ இந்த இடம்லாம் வந்து தமிழ் தேசியத்தில் நிறைய பேர் இன்னும் உணராமல் அந்த புரிதலை வளர்த்து கொள்ளாமையே கடந்து போகிறாங்க. இதை புரிஞ்சிக்காம உங்களால் தமிழ் தேசியத்தை சரிவர பேச முடியாது. இல்லைன்னா இந்த இடத்த நீங்கள் புரிஞ்சுக்கலைன்னா நீங்கள் வலிக்கு விழுந்துருவீங்க, தப்பான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் போயிடுவீங்க சில விஷயங்களில். நான் சொல்கிறேன், இது இல்லை, இந்த மாதிரியான பேச்சுக்கள் வந்து ஒரு வன்மத்தையும் வளர்க்குது இல்லை, நமக்குள்ளாரே ஒரு வன்மத்தை வளர்க்குது. அதாவது நம்ம என்ன சாதியால் பிரிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்கிறவங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தாலேயே நிறைய நிறைய குரோதங்கள் ஒருத்தர் மேலே நம்ம தூக்கி அள்ளி எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். இந்த இந்த இதுலேயே வந்து ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ another question. என்ன அப்படின்னா, நீங்கள் நாம் தமிழரில் பயணிச்சிருக்கீங்க. அப்போ அந்த சமயத்தில் உங்களுடைய அந்த உணர்வு எப்படி இருந்தது, அதை எப்படி பார்த்தீங்க? இல்லை, அதுக்கு முன்னாடியே வந்து நாம் தமிழர் கட்சிக்கு முன்னாடியே நான் வேறு சில தமிழ் தேசிய இயக்கங்கள்லையும் நான் ட்ராவல் ஆகிட்டு தான் வந்துட்டு இருந்தேன். ஒரு அடுத்த கட்ட செயல்பட ஒரு அரசியல், ஏன்னா அரசியலில் இங்கே மாற்றம் இல்லாமல் வேறு எதுவுமே அதில் எனக்கு எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நாம் தமிழர்ல இருந்து இப்போ மணியரசனார் போன்றவங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அரசியல் மாற்றம் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி இயக்கம் சார்ந்த விஷயங்கள் தான் இது பண்ண முடியும், இந்த ஜனநாயகத்து இதில் வந்து வெல்றதே முடியாதுங்கிற ஒரு நிலைப்பாட்டில் அவங்க இருக்கிறாங்க. அதில் எனக்கு நான் உடன்படலை. அதில் நான் நாம் தமிழர் சைடு நான் ஃபுல் சப்போர்ட் அந்த விஷயத்துக்கு. ஏன்னா வந்து அரசியல் மாற்றம்ங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, முதல் படி. அந்த முதல் படி இதில் வந்து முழுசாக மாற்றிட முடியுமா இல்லை முழுசாக செஞ்சிட முடியுமானா சத்தியமாக முடியாது, அது எனக்கு தெரியும். ஆனால் இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்கிறேன் நான். இப்போ தண்ணி வீட்டில் ரைஸ் ஆகிட்டே வருது, மூழ்கிட்டு இருக்கோம், நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு எடுத்துனே மாடிக்கு போயிட முடியாது, ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறி தானே போவோம். அது மாதிரி நம்ம இது ஒரு 2-3 ஸ்டெப்புன்னு வச்சுக்குவோம். இந்த 2-3 ஸ்டெப்பை வந்து நம்ம இன்னும் கடக்கலை, அதுவே நம்ம இன்னும் சாத்தியப்படல. நம்ம எடுத்தோடனே நான் இல்லை நான் ஏறினா நான் ஜம்ப் பண்ணி இதுக்கு தான் ஏறுவேன், மொட்டை மாடிக்கு நான் ஜம்ப்பு தான் பண்ணுவேன், படியில் ஏற மாட்டேன் அப்படின்னா ஏறவே முடியாது. இதுதான் உண்மை. அதை நான் சொல்கிறேன், ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறுவோம். அப்போ அடிப்படையில் தமிழ்நாடு அரசாங்கம் தமிழர்கள் கைக்கு வரணுங்கிறது ஒரு பேசிக் ஸ்டெப்பு. அதில் எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. அதில் நான் நாம் தமிழர் கட்சியோட அரசியல் புரட்சிங்கிற விஷயத்தை நான் முழுமையாக ஆரம்பத்துலேருந்தே நான் ஆதரிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் அந்த டைம்லேயே நாம் தமிழருடைய இந்த கொள்கை சார்ந்த சில விஷயங்களில் அந்த ஈவேராவை தூக்கி பிடிக்கிறதா இருக்கட்டும், இந்த சாதி ஒழிப்பு விஷயமா இருக்கட்டும், இன்னும் சில நடைமுறை சார்ந்த விஷயங்களில் வந்து மாற்றுக்கிறது எனக்கு அப்போ இருந்தே, நான் கட்சிக்குள்ளே ஜாயின் ஆகிற டைம்லேருந்தே எனக்கு இருந்தது. அந்த மாற்றுக்கருத்தை வந்து நான் அண்ணன் சீமான் அவர்கள்ட்டுமே நான் பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், பலமுறை இதெல்லாமே நடந்திருக்கும், ட்ராவல் பண்ணும்போது நிறைய பேசிக்கும், இதெல்லாமே நடந்தது. அப்போ நடக்கும்போது நான் என்ன நினச்சேன்னா, சரி முடிஞ்ச வரைக்கும் இவங்களுக்கு வந்து இந்த விஷயங்களை கொண்டு வந்து நம்ம சேர்ப்போம், அது அவங்க அதில் எடுக்கிறத எடுத்துக்குவாங்க அப்படின்னு நினச்சேன். என்னெல்லாம் எடுத்திருக்காங்கிறது அந்த டைமில் நான் உள்ளே இருந்த டைமில் நடந்த செயல்பாடுகளை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். நம்மளுடைய தாட் ப்ராசஸ் அங்கே எங்கெங்கே வெளிப்பட்டுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ தொடர்ச்சியாக பேசிக்குவோம், தொடர்ச்சியாக அந்த செயல்பாடு இது எல்லாத்துக்கும் நம்மளால் கொடுக்குற ஒப்பீனியன்ஸ் இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்தது. இதில் வந்து நான் எப்படி நினச்சேன்னா, ஒரு பொறுப்புணர்வோடு தான் நான் நடந்துக்கிட்டேன். இதில் ஓப்பனாக சொல்லணும்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, நான் சின்ன வயசு, எனக்கு அப்போ ரொம்ப அப்போ எனக்கு எனக்கு 21 வயசோ என்னமோ 20 வயசோ 21 வயசோ தான் எனக்கு. அந்த டைமில் வந்துட்டு போகும்போது நிறைய பேருக்கு வெவ்வேறு சில காரணங்கள்னால ஒரு 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 இன்செக்யூரிட்டி க்ரியேட் ஆச்சு. அதுதான் உண்மை. அந்த இன்செக்யூரிட்டி க்ரியேட் பண்ணிட்டு அவங்களாம் எனக்கு எதுக்கு எதிர்க்கணும்னே தெரியாமலாம் சில பேர்லாம் எதிர்த்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நிறைய பேர் நம்ம எதிர்த்தவங்களாம் இன்னும் அவங்களுமே கட்சியிலலாம் ஒன்றும் இல்லை, அப்படியே தான் கிடக்குறாங்க. அப்போ நான் என்னென்னா எதுக்கு எதிர்த்தாங்க என்னென்னு எனக்கும் புரியல. நம்ம இப்போ ஒரு விஷயம் செய்கிறோம், அது அவங்களுக்கு பிடிக்கலன்னா ஏன் பிடிக்காம போகுது? இப்போ தமிழ் தேசியத்துக்கு ஒரு விஷயத்த, தமிழ் தேசியத்துக்கு ஆதரவு ஒரு விஷயத்தை செய்யும்பொழுது அது ஏன் உங்களுக்கு பிடிக்காம போகுது? அப்போ என்னென்னா ஒரு ஈகோலாம் அங்கே ப்ளே ஆச்சு. நான் அதனால் உறுதியாக சொல்ல முடியும், ஒரு வயசு டிஃப்ரென்ஸு, ஒரு ஈகோ, வெளியிலேருந்து உள்ளே வந்துட்டு இவங்க வந்து மாற்றுறாங்கங்கிற மாதிரியான அந்த ஒரு தாட் ப்ராசஸ், இது எல்லாமே அந்த இடத்துல எனக்கு நிறைய முட்டுக்கட்டையாக தான் இருந்துச்சு. இது எப்படி எனக்கு ஒரு லெவலுக்கு மேலே ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா, இவங்களோட சண்டை போட்டு ஒவ்வொன்றையும் நான் அங்கே புஷ் பண்ணுற மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஒரு நிறைய கசப்புணர்வுகளை உருவாக்கிக்கிட்டே இருந்துச்சு தொடர்ச்சியாக. அப்படி இருக்கும்போது அந்த கண்டி நாயக்கர் ஆவணப்படம் இந்த ரிலீஸ் இதில் நிறையா பேக் ஸ்டாப்பிங் நடந்துச்சு. என்னால் உறுதியாக சொல்ல முடியும், இன்னொன்று உறுதியாக சொல்ல முடியும், அந்த ஆவணப்படம் நான் வந்து வெளியிடலை. அந்த ஆவணப்படத்தை எடுத்து சீமான் அவர்களால் அது வெளியிடப்பட்டால் தான் அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் இருக்குங்கிறனால நான் அவர் வெளியிடணுங்கிறது தான் நான் ப்ரெஷர் கொடுத்துட்டு இருந்தேன். அவர் வந்து எலெக்ஷன் முடிஞ்சு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு நடுவில் அது எப்படி வெளியாச்சு என்னங்கிறது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஒரு காப்பி என்கிட்ட இருந்துச்சு, ஒரு காப்பி நாம் தமிழர் கட்சி அலுவலகத்தில் இருந்துச்சு. ஸோ இவ்வளோ தான் விஷயம். இதை வந்து யார் வெளியிட்டிருப்பாங்கிறது அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டோம். ரெண்டாவது, இதை வந்து நான் வந்து வெளியிடணும் அப்படின்ட்டு வெளியிடுறேன் அப்படின்னா இது யாருக்கும் வெளியில் நான் பேசாத விஷயம் இல்லை. அந்த ஆவணம் படம் தான் பேசுகிறமே இல்லையா, அந்த கருத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நான் முன்னாடியே ஃபேஸ்புக்கில் எழுதுனது, முன்னாடியே நான் பேசுனது. அது சீமான் மூலிமா ஒரு ஆவணப்பட வடிவில் தான் அது வெளியிட பார்க்குறோம். ஸோ வந்து இதை வந்து
நம்ம முதல்ல வெளியிடணும் அப்படிங்கிறதுக்காகலாம் கிடையாது. ஓகே. இவர் மூலியமாக அதை வெளியிடணுங்கிறது தான் என்னோட அல்டிமேட் எய்மே. ஏன்னா அதுக்கு அப்போ தான் ஒரு மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதை வெளியிடாமல் பேக் எடுக்கிறாரு. அதை வந்து இணையதளத்தில் இவங்க அவசரப்பட்டு யாரோ ஒரு குரூப்பு வெளியிடுது. அதை வெளியிட்ட உடனே நான் இவர் பேச்சை கேட்காம வெளியிட்டேன்னு சொல்லி ஒரு இதை ஒரு ஸ்டோரி பில்ட் பண்ணுறாங்க. இதை பில்ட் பண்ணிட்டு எதிர்ப்பும் வந்து உடனே வந்து சீமான் அவர்களோட உருவமெல்லாம் எரிக்கிறாங்க. இது என்னன்னே எனக்கு புரியல. இன்னொன்று அண்ணன்கிட்டே நான் சொன்னேன், வந்துட்டு என்கிட்ட சண்டைக்கு வர்றாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி என்னடா நீ வந்து நான் வெளியிடலை, இப்போ பாரு இது வந்து எரிச்சுக்கிட்டு இருக்காங்க, இல்லைன்னா மட்டும் நான் மாலையானே போடுவாங்க. என்ன எரிக்கிறவன் எரிக்க தான் போகிறான். அவனுக்கு ஒரு சாக்கு போக்கு, அவன் அதை தான் பண்ணுறான். அப்புறம் அது அப்படியே ஆக்சுவலாக அது அந்த டைம்லலாம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஈஸியாக கடந்து போகிற மாதிரி தான் அவங்க போனாங்க. ஆனால் அன்றைக்கி சாயந்தரம் வந்து போஸ்ட் போட்டாங்க, இவருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் வீரத்தமிழ் மொழிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டு கட்சி விட்டு நீக்கிறாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் என் கூட இருக்க கட்சிக்காரங்களாம் என்ன பண்ணாங்கன்னா வந்து அண்ணன் கோவமாக இருக்காரு, இப்போதைக்கு பேச வேண்டாம்னு சொல்லி ஒரு கேம் ஆடிட்டாங்க. ஆனால் அது எனக்கு அப்புறம் பின்னாடி தான் புரிஞ்சுச்சு இவங்க என்ன கேம் ஆடினாங்கன்ட்டு. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அது நம்ம வந்து கண்டிநாயக்கர் ஆவணப்படம், அதில் வந்து அவர் அந்த டைமில் வந்து ஒரு ஊடகத்தில் கேட்குறாங்க சீமான் அவர்கிட்ட, இந்த மாதிரி கண்டிநாயக்கர் ஆவணப்படத்தை உங்கள் கட்சியில் ஒருத்தர் வெளியிட்டார், தந்தியில் தான் இன்டர்வியூவில் தான் சொல்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை அது வந்து ஆர்வக்கோளாறில் அவர் வெளியிட்டார், அந்த ஆவணப்படத்தில் எல்லாம் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுறாரு. ஸோ இந்த டைலாக் வந்து அவர் இதுக்கு ரெக்கார்டிங் இருக்குது, வீடியோ இருக்குது, நான் எடுத்து காட்ட முடியும் என்னால், ஏன்னா தந்தியில் கொடுத்த இன்டர்வியூ அது. அப்போ அது வந்து எனக்கு ஏற்றுக்க முடியல. ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சொல்கிறோம், அதை வந்து அதில் தப்பாக இருக்குன்னா சரி ஓகே, எந்தெந்த இதெல்லாம் தப்பாக இருக்குது, எந்தெந்த பாயிண்ட்ஸ் தப்பு இதில், அந்த ஆவணப்படம் இப்பவும் இருக்குல்ல, எடுத்து பேச சொல்லுங்கள், நாம் தமிழ் கட்சிக்காரங்களை பேச சொல்லுங்கள். அப்போ அது ஒரு பேக் ஸ்டாப்பிங்கான ஒரு செயல் இல்லையா? அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம், அதனால நாங்கள் அவரையும் நீக்கிட்டோம், அது வேறு இல்லை, அவர் எடுத்தார், அவரோட முனைப்பில் எடுத்தார், அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் அவர் ஆர்வக்கோளாறில் எடுத்தாருங்கிறீங்க, அது ஓகே, அது ஒரு விஷயம் இழிவுபடுத்துறது, அதை கூட நான் கடந்து போகிறேன். அதில் தப்பாக இருக்குன்னு சொல்லி பேசினார்ல, அது எது தப்பாக இருக்குது சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன், எந்த ஹிஸ்ட்ரி அங்கே தப்பாக இருக்குது. அப்போ இது வந்து எனக்கு செய்யப்பட்ட ஒரு துரோகமாக நான் பார்க்குறேன். அந்த இடத்துல நான் பிரேக் ஆனேன், அது வரைக்கும் நான் பிரேக் ஆகலை, அந்த இன்டர்வியூவில் நான் பிரேக் ஆகிட்டேன். ஓகே, இது ஒத்து வராது. சரி, இதுக்கப்புறம் சீமான் அவர்கள் மேடையில் அதே கண்டிநாயக்கர் ஆவணப்படத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள் பல விஷயத்தை பேசியிருக்காரு. இங்கே என்ன நான் நிலைப்பாடு எடுக்கிறது? தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஏன் நீங்கள் பேசுனீங்க? அப்போ யாரோ ஒருத்தரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக தானே இந்த வேலையை பண்ணீங்க, அந்த ஒருவர் யார்? இந்த கேள்விகள்லாம் எனக்குள்ளே நான் எழுப்பிட்டேன். யாரோ ஒருத்தர் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக தான். ஏன்னா எனக்கு தெரியும் அழுத்தம் எங்கெங்கிருந்து வந்துச்சு, அந்த அழுத்தம் யார் மூலமாகலாம் வந்தது, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு பிரேக் இட். நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும்னு ஏதாவது சொன்னீங்கன்னா நான் இன்னும் பேசுறதுக்கு தயார். பட் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இறந்துட்டாங்க, அவங்களாம் இறந்துட்டாங்க. ஸோ அவங்கள வந்து இறந்த ஒரு மனிதரை வந்து பிடிச்சிட்டு வந்து களங்கப்படுத்தணும்னு அவசியம் இல்லைங்கிறதுனால நான் சொல்கிறேன். பட் அங்கேருந்து ஒரு அழுத்தம் வந்தது, அந்த அழுத்தத்தின் பேரால் தான் நீங்கள் ஒத்துக்கிட்டது. நீங்கள் அந்த ஆவணப்படத்தை பார்த்துட்டு இவர் வந்து சொன்ன ஒரே ஒரு விஷயம்னா, அதில் வந்து பெரியார் செக்மெண்ட் ஒன்று இருக்கும். இப்போ நம்ம போகிற போக்கில் அடிச்சுட்டு போயிருப்போம், அதில் வந்து அதை மட்டும் எடுத்துரு அப்படின்னு சொன்னார். அது ஒரு ஒப்பீனியனாக சொன்னார். ஏன்னா இந்த விஷயத்தில் வந்து அது சம்மந்தமே இல்லாமல் உள்ள சொருகின மாதிரி இருக்குது, அது போட்டால் விமர்சனங்கள் அதிகமாக வரும். அது டேரெக்டாக என்கிட்ட சொன்னது. அதை கட் பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதுக்குள்ளே அந்த ஒரு ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னா அது ஒரிஜினல் காப்பிலேருந்து அது வந்திருக்கும், சிடி காப்பியில் அந்த பெரியார் செக்மெண்ட் கொஞ்சம் கட் பண்ணியிருப்போம். ஓகே, இன்னும் ஆக்சுவலாக இன்னொரு செக்மெண்ட், அதில் பாதி செக்மெண்ட் வந்து ஒரு 25 மினிட்ஸ் வந்து எங்களால் ரெக்கார்டிங்லாம் பண்ணிட்டோம். பட் வீடியோவாக மேக் பண்ண முடியல. அது இந்த சோழர்கள் எப்படி வீழ்த்தப்பட்டாங்கிற ஒரு பார்ட் ஒன்று இருந்துச்சு, அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டோம். பட்டு அதுக்கு இதெல்லாம் போட முடியாமல் போயிடுச்சு. அப்போ இதுதான் நடந்தது. இந்த இடத்துல வந்து எனக்கு உளவியலாக ஒத்து வராமல் போயிடுச்சு. சரி, இது வேணாம், நம்ம ஒதுங்கி நின்று செயல்படுறது தான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நானுமே கொஞ்சம் ஒதுங்கி தான் இருந்தேன். ஆனால் பகைச்சிட்டோ எதிர்த்துட்டோ நிற்கல நான். சரி, ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி நின்னேன். ஆனால் அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணகி திருவிழா இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும், அதிலெல்லாம் நான் போய் கலந்துருப்பேன். அதிலெல்லாம் போய் கூப்பிட்டாங்க, நான் போய் கலந்துக்கிட்டேன். ஏன்னா தமிழ் தேசிய சார்ந்த சில விஷயங்கள்ங்கும்போது நான் அதில் போய் கலந்துக்கிட்டு இருக்கேன். அப்போல்லாம் நாங்கள் பேசியிருக்கோம், இது பண்ணுறோம். ஆனால் அந்த டைமில் வந்து இவங்களோட நம்ம நின்று பண்ணோம்னா அவங்களுக்கும் அது கஷ்டம், நமக்கும் அது கஷ்டம். நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியாது, இல்லை நம்ம சொல்கிறது அவங்க ஏற்கிறாங்களோ ஏற்கலையோ நமக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிட்டு இருக்கும். இது தேவையில்லை, நம்ம போய் புஷ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஒவ்வொன்றும்.
ஸோ இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மியூச்சுவலாக பெருசாக சண்டை கிண்டே இல்லாமல் அப்படியே நியூட்ரலாக அப்படியே ஒதுங்கிட்டேன். இதுதான் நடந்தது. நிறைய பேர் என்கிட்ட பேசும்போது நீங்கள் போய் சீமான் அண்ணனோட நிற்கலாமேலாம் சொல்லுவாங்க. நான் போய் நின்னவன் தான், நீங்கள் என்னமோ நிற்காதவன் மாதிரிலாம் நீங்கள் பேசாதீங்க, புரியுதுங்களா? நான் போய் கூட எனக்குமே சொல்லுவாங்க. அதான் நான் போய் நின்னவன் தான். அங்கே என்னை கட்சி விட்டு நீக்குறாங்கன்னு சொல்லி போஸ்ட் போட்டு அங்கே நீக்கியிருக்காங்க. நீங்கள் என்ன வந்து திரும்ப போய் நில்லுங்க, திரும்ப போய் இல்லைன்னா இப்போ நான் அவமானப்பட்டுகிட்டே வந்துட்டு இருக்கணுமா உங்களுக்கு? எனக்கு புரியல. அது நிறைய பேர் அந்த ஒரு ஆசைப்படுறாங்க. அங்கே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அங்கே இருக்குது. அதை நாங்கள் இன்னும் ரொம்ப புஷ் பண்ணி அது எதுக்கு? அது போய் சண்டை போட்டுக்கிட்டு இது பண்ணிட்டு கருத்து முரண்பாடு வந்துக்கிட்டு யாராவது ஒருத்தங்களுக்கு மனசங்கடத்தை ஏற்படுத்திக்கிட்டு அவருக்கும் மனசங்கடம் ஆகக்கூடாது, எனக்கும் நமக்கு வந்து இது ஓகே. நம்ம ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்கல. நம்ம இந்த போஸ்டிங், இந்த சீட்டு இப்படிலாம் நம்ம எதிர்பார்க்குற ஆள் கிடையாது. அதனால் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு தமிழ் சமூகத்துக்கு வரலாறு தெளிவுபடுத்தணும், கருத்தியல் ரீதியான புரிதலை ஏற்படுத்தணும், தமிழர்களுக்கு பாதிப்பு வரும்போதோ இல்லை பிரச்சனை வரும்போதோ இல்லை உளவியல் ரீதியாக அவங்கள சிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சதி நடக்கும்போதோ அதை வந்து உடச்சி பேசுறதுக்கு ஆள் வேணும். நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த கட்டமாக நம்ம எதாவது பண்ணுவோமோ அது வேற, அதுக்கும் காலம் வரும். ஆனால் இப்போ இந்த விஷயம் வேணாங்கிறேன் நான். அந்த இடத்துல பிரேக் ஆகி வந்த பிறகு கூட இப்போ நடந்த தேர்தல் வரைக்கும் நீங்கள் வந்து நாம் தமிழருக்கு ஆதரவாக தான் இருக்கீங்க. எதனால? அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நாம் தமிழரோட பல கருத்து முரண்பட்டு இருந்தாலும் அது ஒரு தமிழ் தேசிய கட்சி. அவங்களுடைய கோர் ஐடியாலஜியாக அவங்க சொல்கிறது வந்து தமிழ் தேசியம் தான். அந்த தமிழ் தேசியத்தில் 100% கரெக்டு, தூய்மையான பால் அவங்க அப்படின்னு நான் சொல்லலை. கொஞ்சம் டஸ்ட் இருக்குது அதில். நான் அதையும் நான் சொல்கிறேன், அதையும் எடுத்து காட்டுறேன். இந்த இடத்துல நீங்கள் சரிக்கு விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நான் காட்டுறேன். ஆனாலும் அது ஒரு தமிழ் தேசிய கட்சி. ஸோ அந்த தமிழ் தேசிய கட்சிக்கான சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். கருத்து முரண் இருக்குது. கருத்து முரண் ஒரு சில இடங்கள்ல இருக்குது. அதில் அடிப்படை வந்து தமிழர் வரையறை, அவங்க நாம் தமிழருடைய வரையறை வந்து ஒரு புரிதலற்ற வரையறையாக நான் பார்க்குறேன். அவங்களுக்கு அதுவே போதும்னு நினைக்கிறாங்க. பட் அது இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தினா மட்டும்தான் தமிழ் தேசியத்தை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். இல்லைன்னா அது ஒரு திராவிட மாதிரி தான் தெரியும் நிறைய பேருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் வந்து சில செயல்பாட்டில் இந்த மாட்டுக்கறி விஷயமா இருக்கட்டும், இல்லை வந்து இதெல்லாம் வந்து அப்படியே திராவிடத்துடைய ஃபிலாசபி அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே கொண்டு போறீங்க. அந்த வாடை தான் அதிகமாக அடிக்குது. உங்களுக்கு மேபி அது மணக்கலாம், ஆனால் எங்களுக்கு அது நாறுது. இவ்வளோதான் நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது திராவிட வாடையை நீங்கள் வந்து மாட்டுக்கறி போய் புரிஞ்சுட்டு கடிச்சு வைக்காதீங்க, ஓகேவா? நான் திராவிட வாடை அங்கே அடிக்குது. அதில் அது ஒன்று மாட்டுக்கறியாக இருக்கட்டும், இல்லை ஒன்று வந்து அவங்க நீங்கள் பேசக்கூடிய இந்த சாதி ஒழிப்பு தத்துவங்களாக இருக்கட்டும், இல்லை இந்த தமிழரை வரையறுக்கிறதுல உங்களுடைய குழப்ப நிலைப்பாடாக இருக்கட்டும், இதுல எல்லாம் எனக்கு அதுக்கப்புறம் சிம்பிள் ஆஸ் தட் நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் ஈவராக போஸ்ட் ஓட்டுறாங்க நாம் தமிழர்ல. ஆமாம், எனக்கும் அதில் உடன்பாடு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் எனக்கு சகிச்சுக்க முடியாது. ஒரு தமிழ் தேசிய கட்சின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணும்போது அந்த விமர்சனங்களே கடுமையாக வைக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். ஏன்னா மக்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஏன்னா ஒரு பக்கம் வந்து ஈவேரா வந்து தமிழினத்துக்கு எதிராக செயல்பட்டவர் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது தமிழ் இனத்துக்கு ஆதரவாக செயல்படுற ஒரு கட்சியை அவர் தூக்கி வைக்குது அப்படின்னா நமக்கு அது முரணா இருக்கு. நமக்குன்னு இல்லை, அது ஒட்டுமொத்த தமிழ் தேசியத்துக்குமே முரணா இருக்குது. தமிழை பழித்தவரை தாய் தடுத்தாலும் விடேன்னு ஒரு பக்கம் பாரதிதாசன் அவரோட பாடல் எடுத்துகிட்டு பேசும் பொழுது தமிழை பழிக்கலையே அவரு? இந்த கேள்வி இருக்குல்ல. இவரை விட வேற யாராவது தமிழை இவர் அளவுக்கு இழிவாக யாரும் பேசியிருக்காங்களா? அப்போ அவரை தூக்கிட்டு வந்து நான் வந்து அடையாளப்படுத்துவேன், இது பண்ணுவேன். கேட்டால் அவர் செஞ்சு ஒரு சில நல்லது அப்படின்னா அந்த நல்லது என்னன்னு சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதை தான் நான் திரும்ப திரும்ப கேட்குறேன். அடுத்தவங்க செஞ்சது எல்லாத்தையும் இவர் செஞ்சார், நீங்கள் இப்போ ஃபேக் கிரெடிட் கொடுக்குறதுலாம் நான் எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? ஒரு பக்கம் வந்து தேசிய தலைவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா, எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அவர் பாருங்க கட்டின மனைவியை தவிர வேறு மனைவி பக்கம் வேறு பெண்கள் பக்கம் அவர் திரும்பலை, கற்பு நெறியோடு வாழ்ந்தார், ஒழுக்க நெறியோடு வாழ்ந்தார், தன்னோட படைத்தளபதியெல்லாம் ஒழுக்கமாக கடைப்பிடித்தார். ஆமாங்க, அப்படியே அவர் பக்கத்தில் இப்போ பெரியாரை நீங்கள் போட்டிங்கன்னா அது இல்லை, அது இதில் தான் முரண்பாடாக இருக்குது. எந்த இடத்துல நீங்கள் வரைகிற வைக்கிறீங்க? அதுக்கு அடுத்து அதை சமாளிக்கிற போக்கு வேறு எனக்கு சுத்தமாக என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. என்னென்னா, நாங்கள் வந்து தலைவராக ஏற்கவில்லை, வழிகாட்டியாக ஏற்கிறோம்னு சொல்கிறீங்க. இதை நீங்களே கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் யோசிங்க. அப்போ தலைவர்னா யார்? தலைக்கு மேலே உட்காந்தா தலைவரா? தலைவர் யார்? அவரோட வேலை தலைவர் தான் வழிகாட்ட வேண்டிய. அப்புறம் வழிகாட்டி வேற, தலைவர் வேறையா? இந்த மாதிரி வந்து இது இந்த மோடி மஸ்தான் வேலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மோடி மஸ்தான் வேலை. அங்கே பாஜக பண்ணுறது, நீங்களும் அதே வேலையை பண்ணீங்கன்னா குழப்பம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் வந்து கடுமையாக எதிர்க்கிறேன். இந்த மாதிரி விஷயத்தை வைக்கும்பொழுது தமிழ் தேசியம் வந்து அந்த ஒரு சரியான பாதையில் போகாமல் அதுக்கு ஒரு அவப்பேராக மாறிடும். இவங்களுடைய புரிதலற்ற தன்மை தமிழ் தேசியத்துக்கு ஒரு அவப்பேரை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குங்கிறத தான் நாங்கள் பதிவு பண்ணுறேன். ஏதோ ஒரு ஸ்டாண்டில் கரெக்டாக இருக்கு. நான் இதுக்கு வாக்குலேயும் நம்ம இழந்திருக்கோம். இதை நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு. பெரியாரை பற்றி ரொம்ப அவர் தவறான மனிதர், அவர் வந்து தமிழ் சமூகத்துக்கு எதுவும் செய்யலை, மாறாக அவர் செய்ததெல்லாம் தீங்குங்கிற ஒரு அவேர்னஸை தொடர்ச்சியாக தமிழ் தேசியவாதிகள் தான் எடுத்து பேசினாங்க. ஆர்எஸ்எஸ்க்கோ பிஜேபிக்கோ இதில் சம்மந்தமே கிடையாது. தமிழர்கள் தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட இது என்ன,
இந்து மதத்தை பழிச்சிட்டாரு அப்படி தான் பேசுவாங்க. அதில் வந்து அது எஃபெக்டிவாக இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசியவாதிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு 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 அவேர்னஸை கிரியேட் பண்ணுறாங்க. இந்த திராவிடத்துடைய பேக் போனாக இருக்கக்கூடிய ஈவேரா வந்து தமிழ் சமூகத்தை வெறுத்திருக்கிறார், தமிழ் சமூகத்தின் மீது அவருக்கு அக்கறை இல்லை, மாறாக தமிழ் சமூகத்துக்கு தீங்கு நினைத்திருக்கிறார் அப்படிங்கிறத புரிதல் ஏற்படுத்துகிறோம். இந்த புரிதலை ஏற்படுத்திட்டு வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே ஈவேராவுக்கு வீர வணக்கம், புகழ் வணக்கம், அது இதுன்னு போட ஆரம்பிக்கிறீங்க. இது என்ன ஆயிடுதுன்னா பாஜக சைட்டில் வருது. நம்ம கிரியேட் பண்ணி வச்ச ஒரு விஷயத்தில் அவன் வந்து அது கரையான் பூத்தெடுக்க கருணாகம் பூந்த கதைங்கிற மாதிரி கஷ்டப்பட்டு இந்த ஈவேரா பிம்பத்தை உடைச்சது தமிழ் தேசியவாதிகள். அதில் அழகாக அந்த விஷயத்துக்குள்ளே வந்துட்டு பாஜக வந்து ஸ்கோர் பண்ணுது, அவங்களுடைய வாக்கை வந்து அதிகப்படுத்திக்கிறது. அப்போ இதுதான் இங்கே பிரச்சனைங்கிறது. ஏன் உங்களால் அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியல? இல்லை, இப்போ நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிறதுல இருக்கிறது இல்லை, அந்த கிரே ஷேட்ஸை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதான பிரச்சனையே. நமக்கு ஒன்று கருப்பு இல்லை வெள்ளையாக இருக்கணும். அரசியல் பொறுத்த வரைக்கும் இல்லை சித்தாந்தங்கள் பொறுத்த வரைக்கும் there can be good or bad. ஆமாம், இல்லை நீங்கள் கிரே கூட எடுக்கலாம், தப்பு கிடையாது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, சில இடங்களில் நடுநிலையாக போகிற இடங்களில் நடுநிலையாக நிற்கலாம். ஆனால் ஈவேரா வந்து எந்த இடத்துல தமிழ் சமூகத்துக்கு நீங்கள் நல்லது பண்ணிட்டாருன்னு சொல்ல வரீங்க? இவங்களே சொல்கிறாங்க என்னென்னா வந்து பெண் விடுதலைக்கு ஈவேரா தான் பாடுபட்டார் அப்படின்னு. அப்போ நீங்கள் இந்த ஃபேக்டை நீங்கள் இதை உண்மைன்னு நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னா, பெண்களை அடிமைப்படுத்தினது யார் தமிழ்நாட்டில்? இந்த கேள்வி வருதுல. அப்போ தமிழர்கள் பெண்களை அடிமையாக வச்சுருந்தாங்கன்னு ஒத்துக்கணும். ஆமாம், அடிமையாக இருந்தால் தானே விடுதலை வாங்கி கொடுத்தர முடியும். இப்போ வெள்ளையர்கள்ட்ட வந்து நம்ம விடுதலை வாங்குறோம்னா வெள்ளைக்காரன் வந்து நம்மளை அடிமைப்படுத்தினா விடுதலை வாங்குறோம். அதே போல் பெண்களை அப்புறம் யார் அடிமைப்படுத்தினா? அப்போ தமிழர்கள் பெண்களே அடிமைப்படுத்தி இருந்தார்களா? சரி, ஓகே. அப்போ வேலுநாச்சியார் கதை பொய் தானே? அது பொய்யா தானே இருக்க முடியும், கதையாக தானே, கட்டுக்கதை தானே அது. அப்புறம் எதுக்கு அது பெருமையாக பேசிட்டு அலையிறீங்க? பெண் அடிமை, பெண்ணோட பேச்சை யாரும் கேட்கல அப்படின்னா மருது வீரர்கள் ஏன் வேலுநாச்சியாருக்கு கீழே இருந்து சண்டை போடணும்? எப்படி இருந்தாலும் ஒரு பொட்டச்சி அவளுக்கு இப்போ திமுறை பார்த்தியா அப்படின்ட்டு போயிட்டு இறங்கி இது பண்ணிக்கலாம்ல. கண்டிப்பாக. ஆனால் பண்ணலையே. அப்போ அந்த ஒரு உளவியலோ அந்த தாட் ப்ராசஸோ அப்படி தமிழர்கிட்ட இருந்தது இல்லைங்கிறது உங்களுக்கு முதல்ல தெரியணும். அதை தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் ஈவேரா வந்து பெண் விடுதலை சாத்தியப்படுத்தினார், பெண் விடுதலைக்கு அவர் தான் பேசினார் நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, பெண் அடிமைப்படுத்தியது தமிழர்கள்னு ஒரு பொய்யை நீங்கள் மறைமுகமாக சொல்கிறீங்கன்னு அர்த்தம். அது தமிழ் சமூகத்துக்கு இழிவு. விடுதலையெல்லாம் இங்கே யாரும் வாங்கி கொடுக்கல. ஏன்னா எப்பயுமே பெண்கள் தமிழ்நாட்டில் அடிமையாக இருந்தது இல்லை. இதைத்தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு விவசாய குடும்பத்தில், நான் ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து வந்தவன், எனக்கு தெரியும். என்னுடைய கருத்து பாட்டி அவங்க எனக்கு வந்து கொள்ளுப்பாட்டி. அவங்களாம் கடைசி வரைக்கும் அவங்க வந்து தனியாக எருமை வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க அதுலேருந்து வர வருமானத்தை அவங்க வீம்புக்குனே அவங்க தனியாக தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி தான் இருப்பாங்க. அந்த அந்த ஒரு ஹெட்வெயிட்லாம் வந்து அடிமைப்பட்ட பெண்கள்கிட்ட இருக்குமா? இருக்காது. அதை நான் பார்த்துருக்கேன். பயங்கர இதாக தான் டாமினண்ட்டாக தான் இருப்பாங்க. ஆம்பளைகளுக்கு அடங்கி போகிற கான்செப்ட்லாம் வந்து தமிழ் சமூகத்துலலாம் பெருசாக இருந்ததில்லை. நீங்கள் சண்டை போட்டாலும் திரும்ப சண்டை தான் வரும். கை வாங்கினா இங்கேயும் கை தான் வாங்குவாங்க. இப்படி தான் இருந்திருக்கு தமிழ் சமூகம். இந்த சும்மா அந்த சினிமாவில் நாடகங்கள்ல அடிச்சுனா அத்தான் அப்படின்னு சொல்லி ஓரமாக போய் உட்காருறது, இதெல்லாம் வந்து சினிமாவில் காமிச்ச கதை. ஆமாம், இது எங்கேருந்து வந்துச்சு? இந்த மாதிரி தமிழ் சமூகத்தில் இருந்தது இல்லை. அப்போ டிவோர்ஸ் கான்செப்ட் தமிழர்கள்ட்ட இருந்திருக்கு. தாலி அறுத்து கட்டுதல்னு ஒன்று இருந்திருக்கு. ஒருத்தனுக்கு ஒத்து வரலைன்னா கட் பண்ணி விடுறது, இதெல்லாமே தமிழ் சமூகத்தில் இருந்திருக்கு. விதவை மறு திருமணம் எல்லா குடும்பங்கள்லையும் நடந்திருக்கு. என்னால் சில உதாரணங்கள் கூட என்னால் என் குடும்பங்கள்லேருந்து கூட எடுத்து காட்ட முடியும். சிறு வயதில் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தைகள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வேற ஒருத்தருக்கு திருமணம் பண்ணி குழந்தை பிறந்துச்சுன்னா பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தையோட எதிர்காலத்தையும் சேர்த்து தமிழை யோசிச்சிருக்கான். அப்போ அவங்கள அந்த குழந்தைய அவங்க அந்த பெண் எல்லாரையும் வந்து அவங்க ஃபேமிலியில் வச்சு வளர்த்து அப்படி தான் பண்ணுவாங்க. குழந்தை ஃபார்ம் ஆகலை அந்த மாதிரி இருக்கிற டைமில் ஹஸ்பண்ட் ஏதோ இதில் இறந்துறாரு சின்ன வயசுல அப்படின்னா மறுமணம் பண்ணி கொடுக்குறதுலாம் நானே ஒரு வீட்டில் பார்த்துருக்கேன். ஒரு பல இடங்கள்ல இருந்தாங்க. ஒருத்தவங்களுக்கு குழந்தை இருந்தது, அவங்க கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைங்களாம் செட்டில் ஆகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டாங்க. இன்னொருக்கு திருமணம் பண்ணிட்டாங்க. ஏன்னா குழந்தை இல்லாமல் இருக்கும்போது திருமணம் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து தமிழர்களுடைய பாரம்பரியத்தில் இருந்திருக்கு. எல்லாம் எனக்கு என்னால் ரொம்ப இப்போ என்ன சொல்றது, என்னுடைய சின்ன இந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் தமிழர்கள்ட்ட இருக்கும்பொழுது நீங்கள் பெண்கள் அடிமைப்படுத்தி அப்புறம் சரி ஓகே. சங்க இலக்கியத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 50-60 பெண்பார் புலவர்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க. இந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து க்ளோஸ்லி 40%. சங்க இலக்கியத்தில் 40% வந்து பெண்கள் இருந்திருக்கிறாங்க எழுதப்பட்ட புலவர்களில். அப்புறம் இது எப்படி நான் வந்து பெண்கள் அடிமையாக இருந்தாங்க, அவங்களுக்கு கல்வி அறிவு கிடையாது, வாய் கூசாமல் பேசுகிறாங்க. இப்போ நெசவாளர்கள் வீட்டு பெண்கள் நெசவு தொழில் செஞ்சாங்க. விவசாய வீட்டு பெண்களும் விவசாய பணிகளில் தான் ஈடுபட்டாங்க. மீனவ வீட்டு பெண்கள் கருவாடு இதில் காய வைக்கிறதுலேருந்து அந்த வேலையை முழுக்க செஞ்சாங்க. எந்த இடத்துல இன்னைக்கு இருக்கிற பெண்களோட ஸ்டாண்டர்ட்லேருந்து அன்னைக்கு இருந்த தமிழ் பெண்கள் விலகி இருந்தாங்க நீங்கள் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன்.
இல்ல அதெல்லாம் சொல்லவே எல்லா முடியாது தொழிலையுமே actually. சைட் பை சைடு ஆண்களுக்கு நிகராக வேலை செஞ்சுட்டு தான் இருந்திருக்கிறாங்க. ஒர்க்கிங் கம்யூனிட்டியாக தான் அவங்க எல்லாருமே இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல இல்ல வந்துட்டு அன்னைக்கு தற்சார்புல இருந்தோம் நம்ம ம் மேக்ஸிமம் அதுல ஆமா. இருந்ததுனால, இல்ல அப்படியே வந்து ஒரு கணவர் வந்து ஒரு விவசாய வேலைன்னா கூடவே மனைவியும் போகிற ஒரு ஆமா. போக்கு தான் இருந்துச்சு. இருந்துச்சு. நம்ம படிக்கிறோம், அதை பத்தி ஆமா. நிறையவே படிக்கிறோம். இதில் ஆ. நீங்கள் இந்த கல்வி வந்த அப்படின்னா இதில் இன்னொன்று கவனிக்கணும். இந்த இங்கிலீஷ் வே ஆஃப் எஜுகேஷன் வந்துச்சு பார்த்தீங்களா? ம். இதில் தான் பெண்களுக்கு ஆக்சுவலாக ஒரு குரூப் மறுக்குது. அந்த குரூப் நம்ம குரூப் கிடையாது. அந்த குரூப் நீங்கள் நல்லா கவனிச்சீங்கன்னா கிடையாது. அது ஆதிக்க குரூப். அது வேற மொழியை பேசியவர்கள். அவர்கள் தான் பையன் படித்தா போதும் பொண்ணு படிக்க தேவையில்லைங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க Mindset வராங்க. கொண்டு ஏன்னா அவங்களுடைய கல்ச்சர் வேற. அவங்க கல்ச்சரில் வந்து அவங்க வேலை செய்யலை. பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. ஆமா. வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுட்டு தான் போவாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சு அவங்க சைடில். நம்மக்கிட்ட அப்படி கிடையாது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே அவங்க சைடில் இருந்த ஒரு தப்பான விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம சமூகத்தில் இருந்தது போல். இப்போ தேவதாசிகள்லாம் அது என்ன தமிழர்கள் அவங்க? இல்ல. தேவதாசியோட லாங்குவேஜ் என்ன சொல்லுங்கள், கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேவதாசிகள் பேசக்கூடியது தெலுங்கு மொழி. தெலுங்கு மொழி. அப்போ அவங்க தெலுங்கர்கள், அவங்க கல்ச்சரு. அவங்க வந்து பெண்கள் வந்து விபச்சாரத்தில் ஈடுபட்டாங்க, அவங்கள வந்து பிரச்சனைக்குள்ளாக்குனாங்க அப்படின்னா, இப்போ முத்துலட்சுமி ரெட்டி வராங்கன்னா அவங்க என்ன சமூகம், அவங்களோட மொழி என்ன, தாய்மொழி என்ன? தெலுங்கர்கள். அவங்க தேவதாசி எல்லாம் அவங்க பிறக்கிறாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணது ஒரு ரெட்டி வர கல்யாணம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரியுது அவங்க சமூகத்தில் அவங்க பெண்கள் எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகிறாங்கன்னு தெரியுது. அவங்க அதுக்காக போராடி வெளியில் வராங்க. ஆமாம், அவங்க ஒடுக்கப்பட்டிருக்காங்க, அவங்க வெளியில் வராங்க. இதுக்கும் தமிழருக்கு என்னப்பா சம்பந்தம்? இப்போ புரியுதுங்களா? இப்போ கருப்பினத்தவர்கள் அமெரிக்காவில் ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க அங்கே கருப்பினர்கள் அடிமையாக இருந்து வெளியில் வந்தாங்க அப்படின்னா அந்த வரலாறு எடுத்து நாங்கள் பேசிகிட்டு இருக்க முடியுமா? பேச முடியாது. இங்கே கருப்பாக இருக்கவன் வெள்ளையாக இருக்கவன்லாம் அதையும் பேசுகிறாங்க. நாம் தமிழில் ஒரு குரூப், வெள்ளையாக இருந்தால் தமிழன் கிடையாது, கருப்பாக இருந்தால் தமிழன்னு ஒரு குரூப் பேசுது. இது நம்ம என்ன பாரு, எனக்கு ஒரு கேள்வி பாரு. இந்த டிராவல், இந்த தமிழ் தேசிய பயணம்னு இருக்கு இல்லையா, இது ஒரு போராளியான ஒரு டிராவல் தான். இதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய சொல்லடி கல்லடி சமயத்துல நம்ம குடும்பத்தையும் இழுத்து விட்டுருவாங்க. ஆமாம். உங்க ஃபேமிலி இது எப்படி பாக்குது? இது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க அம்மா வந்து தமிழ் எம்ஏ, அப்பா வந்து ஹிஸ்ட்ரியில் சோழர் காலத்துக்கு கோயில் கட்டிடக்கலையில் பிஹெச்டி பண்ணுவார். அப்புறம் அவர் வந்து ஹெச்எம்ஆர் இருந்து ரிட்டையர் ஆனார். அவர் ஒரு தமிழ் வாத்தியார். ஸோ இவங்க வந்து எப்படி பார்ப்பாங்க இதை? ஸோ இவங்க வந்து எனக்கு ஆரம்பத்துலேருந்தே முழுமையான சப்போர்ட் தான். பையன் பண்ணுறது சரி அப்படிங்கிறதுல அவங்க இருந்தாங்க. ஆனாலும் ஒரு அச்ச உணர்வு இருக்கும்ல, நம்ம பையன் தான் இதை பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு அது இருந்துச்சு அவங்களுக்கு. இதை நீ தான் பண்ணணுமா, இது நீயா வாங்கிக்கிட்ட, நீயா தேடிக்கிட்ட, இந்த ஒரு அவங்களுக்கு ஒரு அச்ச உணர்வும் என்னுடைய லைஃப் மேலே அவங்களுக்கு. நான் இந்த சிறைக்கு போனப்போ இதெல்லாம் அந்த டைமில் அவங்க ரொம்ப சஃபர் ஆனாங்க. ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே சஃபர் ஆச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எல்லா குடும்பத்திலும் இருக்கிறதா. ஆனால் என்றைக்குமே தடுத்தது கிடையாது. நீ இதை செய்யாதன்னு சொல்லி தடுக்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் செய்கிறது வந்து சரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறனால அவங்க தடுக்கலை. ஆனால் அட் த சேம் டைம் முழு மனதோடையும் போய் பண்ணு அப்படிங்கிற அந்த ஒரு அவங்க பார்ப்பாங்களா உங்களுடைய வீடியோஸ் எல்லாம்? உங்களை திட்டுறதெல்லாம் பார்ப்பாங்களா? எல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் வந்து எனக்கு எங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டு. நான் கூட கிரிட்டிசிசம் வரும்போது கொஞ்சம் கோபம்லாம் வரும். அவரை வந்து என்கிட்ட வீம்புக்குன்னு வந்து கட்டுவார். எங்கள் அப்பாவை திட்டுவேன். எவனோ ஒருத்தர் எங்கேயோ திட்டிட்டு இருக்கான், அதை கொண்டு வந்து எதுக்கு என்கிட்ட காட்டி திட்டுறான்ல, அது என்ன திட்டுறான்னு பாரு, அப்போ தான் அதுலேருந்து அதுக்கு என்ன பதில் சொல்லுவேன். இப்போ சரி, இதை வந்து உங்ககிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, என்ன பதில் சொல்லுவேன் அப்படி பேசுவார் அவர். ஏன்னா உங்ககிட்ட எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற அந்த இடத்துல அவர் தெளிவாக இருப்பார். இந்த இப்போ ஒருத்தர் இப்படி கேள்வி கேட்குறாரு, இதுக்கு என்ன பதில் உங்ககிட்ட இருக்குன்னு என்கிட்ட வந்து கேட்பாரு. அப்போ நான் அதை சொன்னேன்னா சரி அப்படி. அது என்னன்னா அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார். அந்த கிரிட்டிசிசத்தை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிறதுக்கான எல்லா சப்போர்ட்டும் அவர் கொடுப்பாரு. எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகும் சில டைம்ஸ்லாம். ஏன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசிகிட்டு இருக்கோம், என்னடா பைசக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க நமக்கு தோணும். ஆனால் அந்த பக்கம் அவர்கிட்ட இருக்குது, அதை வந்து கொண்டு வந்து காட்டுவார். ஸோ இது அதனால் வந்து ஃபுல் சப்போர்ட்டு தான். நான் வந்து அதை அவங்கள சப்போர்ட் பண்ணலைன்னா நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அச்ச உணர்வும் இருக்குது பையனோட. அவங்களுக்கு அது புரிஞ்சிருக்கனால, இந்த சொசைட்டி எப்படி இருக்குது, இந்த தமிழ் சமூகத்துடைய நிலைமை என்னங்கிறது அவங்களுக்கு அந்த ரியாலிட்டி புரிஞ்சிருக்கனால அந்த ஒரு பயம் இருக்குது. மனைவியை பொறுத்த வரைக்கும் அவங்க தமிழ் தேசியத்தில் அவங்களுக்கும் ஆர்வம் அதிகம், ஈடுபாடு அதிகம். ஸோ அவங்களும் வந்து பெருசாக தடுக்கிறதோ இது பண்ணுறதோலாம் கிடையாது. அவங்களும் சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. அவங்களும் பயப்படுவாங்களா? இல்லை, பயப்படுறதில்லை. அவங்க பயப்படுறதில்லை. அவங்க அது ஒரு அசட்ட தைரியம்னு நான் சொல்லிக்கலாம். பட்டு கேரக்டர் அப்படி தான். அதனால தான் பொருந்தி போச்சோ. ஆமாம், அவங்க அந்த காவேரி இப்போ தண்ணி தரமாட்டோம் இந்த மாதிரி பிரச்சனை அப்போல்லாம் வந்துட்டு போயிட்டு அரெஸ்ட் வாங்கி கேஸ் வாங்கினவங்க தான். போயிட்டு கேஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கெலாம் கொஞ்சம் போயிட்டு கோர்ட்லலாம் அலைஞ்சிட்டு வந்தவங்க தான். அதனால் அவங்களுக்கு அந்த உணர்வு இருக்குது. அதனால் பிரச்சனை கிடையாது. அவங்களும் வந்து தடுக்கிற இதில் இல்லை. அதனால்
அந்த மாதிரி லைஃப் அமைஞ்சனால நமக்கு ஈஸியா சுலபமா பண்ண அது முடியும். எல்லாருக்கும் அமையாது. சில பேர் வீட்டில் மனைவிக்கு பிடிக்காது, சில பேர் அச்சப்படுவாங்க, சில பேர் குடும்பத்தில். ரெண்டாவது ஃபினான்ஷியல் சப்போர்ட்ங்கிறது வந்து இதில் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக அது அடுத்தது கேள்வியாக தான் கேட்கணும்னு நினைச்சேன். அதாவது நிறைய பேர் எனக்கு வந்து எப்படி அமைஞ்சிருச்சு அப்படின்னா, எங்களுடைய குடும்பம் வந்து எப்படி சொல்லணும்னா ஒரு ஒரு பெரு விவசாய குடும்பம். சரிங்களா, நாங்கள் ஆரம்பத்திலேருந்தே எங்கள் ஊரில் எங்களோட அடிப்படை தொழில் வந்து பெரிய விவசாய குடும்பம் தான். எங்கள் அப்பாவோட பிறந்தவங்க 5 பேர். 5 பேருமே படித்தவர்கள், யாருமே படிக்காதவங்க கிடையாது. என்னன்னா ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படித்தவங்க. எங்கள் அப்பா டாக்டரேட்டு, எங்கள் சித்தப்பா அவங்கெல்லாம் இன்ஜினியர்ஸு. அவங்க ஜென்ரேஷன் என்னன்னு பாருங்கள், அந்த டைமில் அவங்க அவ்வளோ படித்தவங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் இருக்கிறனால எனக்கு வந்து ப்ராப்பர்ட்டி பேஸ்டான பேக்ரவுண்ட் வந்து ஓரளவுக்கு ஓகே. என்னோடய ஃபேமிலியை நான் மேனேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு. அதாவது என்னால் ஆடம்பரமாக வாழ முடியுமானா, என்னால் வாழ முடியும். என்னால் வந்து சர்வைவ் ஆக முடியும். என்னால் வந்து ஒரு 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 குறையில்லாத வாழ்க்கை என்னால் வாழ்ந்துக்க முடியும். ஸோ இந்த ஒரு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் எனக்கு இயற்கையாக அமைஞ்சிருச்சு. இது நிறைய பேருக்கு அமையாது. சில பசங்களுக்குலாம் அதான் அந்த குடும்பத்தை தாங்கி சுமக்கிற ஒரு சுச்சுவேஷன்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ அவங்கனாலாம் வந்து முழுவீச்சாக வந்து தமிழ் தேசியத்துக்குள்ளே நிற்க முடியுமானா கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி தங்களுடைய தொழில், தங்களுடைய வாழ்வியல், அதுக்கெல்லாம் ஒரு ஒரு சேஃப்டியை உருவாக்கிக்கிட்டு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நம்ம தமிழ் தேசியத்தை சரிவர பேசணும் அப்படின்னா இந்த சேஃப்டி வந்து நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம். சரிவர தமிழ் தேசியத்தை பேசுகிறோம், சரிவர தமிழ் தேசிய செயல்பாடு இருக்கும் பட்சத்தில் அந்த பொருளாதார பாதுகாப்பை வந்து ஒவ்வொருத்தரும் உருவாக்கி கொள்ள முடியும். ஏன்னா நீங்கள் பேசுகிற கொள்கை வந்து தமிழ் தேசியத்தில் தற்சார்பு கொள்கையை தான் நம்ம பேசுகிறோம். ஸோ தற்சார்பை ஒவ்வொருத்தரும் உருவாக்க ஆரம்பிக்கிறான்னா அவனை எப்படி வீழ்த்த முடியும்? ஆனால் இங்கே அதை நிறைய பேர் செய்கிறதில்ல. அது இன்னும் நம்ம இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணலை. அதனால் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது நிறைய பேருக்கு. எல்லோரும் ஒரு கம்பெனி நம்பி வாழ வேண்டியதாக இருக்குது, ஒரு கம்பெனியோட சேலரி நம்பி வாழ வேண்டியது இருக்குது. அப்போ ஒரு கம்பெனியோட பாலிசிக்கு எகென்ஸ்டாக அவங்களால பேசிட முடியாது. ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருப்பாங்க, கவர்மெண்ட்டோட பாலிசிக்கு எதிராக பேசிட முடியாது. ஒரு போராட்டத்தில் கலந்துக்க முடியாது. அதில் ஏதாவது தெரிஞ்சுன்னா வேலை வாய்ப்பு போயிடும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளும் தமிழ் தேசியத்துக்கு ஒரு பெரும் தடையாக இருக்குது. அப்போ பொருளாதாரத்தில் ஒரு மினிமம் கேரண்டியை நம்ம வந்து கையில் வச்சுக்கிறது பெஸ்ட். அது எனக்கு அமைஞ்சிருச்சு. பட் நிறைய பேருக்கு அது அமையலை. அதனால் அவங்க கஷ்டப்படுறாங்க. நானும் பார்த்துருக்கேன். எத்தனையோ ஆற்றல் மிக்க இளைஞர்கள் நானே பார்த்துருக்கேன். குடும்ப சூழல் காரணமாக தமிழ் தேசிய பாதையிலிருந்து விலகி போனவங்க. விலகி இந்த சென்ஸ் இப்போ முன்னும் புரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய பேர் கட்சி தாவுறாங்கலாம் சொல்கிறாங்கல்ல, எனக்கு ஏன் அந்த எண்ணம் வரல, தாவணங்களுக்கு ஏன் அந்த எண்ணம் வருது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு பொருளாதாரம்ங்கிறது அதுக்கான அந்த உளவியல் இருக்குது. அதை நம்ம ரொம்ப கொச்சப்படுத்தவும் செய்யணும்ல. ஆமாம், அது வந்து நான் அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தரோட நிலைப்பாடு ஒவ்வொரு மாதிரி மாறும். நம்ம என்னென்னா தனியாக நிற்க முடியாத ஒரு சூழலில் வந்து உருவாகிடுது. ஒரு தமிழ் தேசிய தளத்துக்குள்ளேருந்து எல்லாரையும் பகைச்சிக்கிறோம். நீங்கள் தமிழ் தேசியவாதிகள் ஆதரிக்கக்கூடிய ஆளுக யார்? தமிழ் தேசியத்தை தவிர்த்து வேறு யாருமே இல்லை. எல்லாரையுமே நம்ம பகைச்சிருக்கோம். கம்யூனிஸ்ட்டு நமக்கு கொலவெறியில் தாக்குறாங்க. திராவிட இயக்கங்கள், நீங்கள் அதிமுக எடுத்துக்கோங்க, திமுக எடுத்துக்கோங்க, நம்ம மேலே எந்த வித பரிவும் பற்றும் காணும். இல்லை ஒரு குரூப் புதுசாக அந்த ஒரு ஒரு குரூப் ஒன்று உருவாயிருக்கு. நம்ம அதிமுகவுக்கு சப்போர்ட்டுன்ட்டு. பைத்தியக்காரங்களா, நான் அதிமுக ஆட்சியில் தான் சிறையில் இருந்தேன். எந்த ஒரு எடப்பாடி பழனிசாமி அவரோட ஆட்சியில் தான் நான் சிறைப்படுத்தப்பட்டேன். என் மேலே போடப்பட்ட கேஸ் கூட எங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமியை தூக்கில் ஏற்ற வேண்டும்னு நான் பேசிட்டேன்னு சொல்லி தான் என் மேலே கேஸ் போட்டாங்க. அப்படியா? நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நான் வந்து தற்பெருமையாக உட்காந்து பேசிட்டு இருக்க முடியாது. நான் என்ன பேசிட்டு உள்ளே போனேன்னு, நான் என்ன பேசியிருக்கேன், என் மேலே பதியப்பட்ட வழக்கு என்ன பேசுனதுக்கு என்ன சிறைப்படுத்தியிருக்காங்க, இது எதுவுமே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸ்டெர்லைட் படுகொலை நடந்தப்போ நான் பேசினப்போ தான் என்ன அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் இந்த எல்லாமே அவங்களுக்கு என்னென்னா அதுக்கு அரெஸ்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இது தேவைப்படுதில்ல. அதே மாதிரி எனக்கு எக்ஸ்ட்ராவுக்கு ஒரு ஒரு சர்வீஸ் சென்டரில் என்ன அடித்து இது பண்ணுறாங்க. இவங்க சொல்ல பாருங்க, அடி வாங்கினதும் நான் தானா? அப்புறம் ஏன்டா என்ன அரெஸ்ட் பண்ணீங்க? நான் போய் அங்கே அடி வாங்கினேன், அப்புறம் ஏன் என்ன அரெஸ்ட் பண்ணீங்க? திரும்ப அடிச்சிட்டேங்கிறாங்க. நான் ஏன் போய் ஒரு பைக் கம்பெனியில் போய் நான் ஏன் சண்டை போட போகிறேன் தேவையில்லாமல், சம்மந்தமே இல்லாமல்? அப்போ என்னென்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கேஸ் வந்து புனையணும். நான் அங்கே தனியாக வரேங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அங்கே செட் பண்ணுறாங்க, என்னை அடிக்கிறாங்க, நம்ம திரும்ப அடிக்கிறோம். ஏன்னா தமிழை அடி வாங்கிட்டு போகிறோம் இல்லை, நான் திரும்ப அடிக்கிறேன். திரும்ப அடிக்கிறது மட்டும் அவங்க வந்து பாருங்கள் இவர் அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போடுறாங்க. என்ன அடித்தது அவங்க மறந்துடுவாங்க. ஆனால் அவங்கள நம்ம அடித்தது வந்து அவங்க கேஸாக மாற்றுறாங்க. அதுதான் ஃபைல் பண்ணுறாங்க. அடுத்து குண்டாஸ் போட்டாங்க. இன்றைக்கி அப்படியே ஐயோ மியோன்னு குத்துற கூட்டம். அன்றைக்கி இங்கே சப்போர்ட் பண்ணாங்களா தமிழ் தேசியவாதிகள்? எனக்கு பண்ணல. ஏன் பண்ணல? இது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, சீமான் என்ன இருக்காரு அப்படின்னா அவர் பேச்சுக்கு முழுசா நம்ம ஒத்து போனோம்னா நம்மளை வந்து தமிழ் தேசியவாதியை ஏற்றுப்பாங்க. எங்கேயாவது ஒரு முரண் இருந்ததுன்னா விலக்கி வைக்கணும். அப்போ கிட்டத்தட்ட வந்து அரசியல் அனாதையாக்கப்படுகிறோம்.
இங்கே அப்படிலாம் கிடையாதுங்க. இங்கே வந்து அரசியல் அனாதை அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. மக்கள் உங்களை புறக்கணிக்காதவரை யாரும் இங்கே அனாதை கிடையாது. அட் த சேம் டைம் இங்கே நம்ம செய்கிறது சரியா தப்பாங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. எந்த ஒரு தமிழ் தேசியவாதி கைது செய்யப்பட்டாலும் குறைந்தபட்சம் வந்து நீங்கள் மற்ற தமிழ் தேசியவாதிகள் வந்து ஒரு அழைப்பு கொடுத்துனாச்சும் பேசணும். ஆமாம், அவருக்கு ஒரு துயரமோ இல்லை ஒரு இதோனா ஒரு அந்த அப்போ தான் வந்து ஒரு குடும்பமாக தமிழ் தேசியம் கட்டமைக்கப்படும். அப்போ தான் இருக்கும். திராவிடம் நீங்கள் சொல்கிறீங்க கொள்ளையர்கள் அவங்க திருடர்கள்லாம் பேசுகிறீங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை உங்ககிட்ட இல்லைங்கிறது தானே உண்மை நிதர்சனம். ஆமாம், இவ்வளோ தான் விஷயம். அப்போ அவங்ககிட்ட ஏன் ஒற்றுமை இருக்குது, நம்மக்கிட்ட ஏன் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அந்த காமன் அஜெண்டா என்னங்கிறது அவங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு யாருக்குன்னு தெரியலேங்கிறத நான் சொல்கிறேன். உங்களுக்கு இருக்க பிரச்சனைகள் என்ன செய்யணுங்கிறது தெரியாமல் அண்ணன் சீமான் சிஎம் ஆகணுங்கிறது லட்சியம்னு நீ மனசில் நினச்சிட்டு இருக்க. அது கிடையாதுப்பா லட்சியம். சீமான் அவர்களை சிஎம் ஆக்கிட்டு அது லட்சியம் கிடையாது. அது ஒரு படிநிலை. அது வந்து நாம் தமிழர் கட்சியில் ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது படிநிலை கூட அது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு தான் சொல்ல முடியும். நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிற வந்துருச்சுன்னா தமிழ் தேசியம் வந்துருமானா கிடையாது. நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்தை அங்கே நடைமுறைப்படுத்தினாதான் தமிழ் தேசியம் வரும். ஆமாம், நீங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்தணும்னா ஆட்சிக்கு முன்னாடியே நீங்கள் நடைமுறைப்படுத்தணுமா இல்லையா? கண்டிப்பாக. அதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா? நீங்களே உங்களை வெரிஃபை பண்ணி பாருங்கள். விமர்சனங்கள் வராது உங்கள் மேலே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் வந்துட்டு ஒரு பக்கம் பேசுகிறாரு வந்து திராவிட சுடுகாடு, திராவிட தலைவர்களுக்கு சிலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் வந்து அப்புறப்படுத்திடுவேன் ஒரு பக்கம் பேசுகிறீங்க. அப்புறம் ஏன் திராவிட தலைவர்களுக்கு போஸ்ட் நீங்கள் ஓட்டுறீங்க? நான் தெரிஞ்சுக்கணும். இதில் எது உண்மை? பனைமரத்தில் ஒரு குத்து தென்னை மரத்தில் ஒரு குத்துங்கிற மாதிரி குத்திட்டு இருந்தா எப்படி நான் அக்செப்ட் பண்ணுறது? ஏன் நீங்கள் ஏன் பண்ணுறீங்க? பண்ண வேண்டியது இல்லை. பங்காளி சண்டை ஏன் பேச வேண்டிய அவசியம் என்ன? திராவிட ஒழிப்பு மாநாடு நாங்கள் நடத்தும் போது திராவிட ஒழிப்பு தேவையில்லை நீங்கள் பத்திரிகையாளர் சந்தித்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஏன் அப்போ திராவிட ஒழிப்பு வேண்டாம், திராவிடத்தை ஒழிக்க வேண்டாம் நாங்கள் பண்ணும்போது அது ஏன் நீங்கள் உள்ளே வந்துட்டு அது அந்த வேலையை பண்ணுறீங்க? ஸோ இந்த மாதிரியான கருத்து முரண்பாடுகள் இது ஏன் வருதுன்னு எனக்கு புரியல. திராவிடத்தை ஒழிக்கணும் நீங்களே பேசியிருக்கீங்க பல இடங்களில். நம்ம ஒரு திராவிட ஒழிப்பு மாநாடுன்னு நம்ம போய் இருக்கும்போது நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து திராவிடத்தை ஒழிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஏன் பேசணும்? சரி, ஓகே, ஒழிக்க வேண்டாம், சரி வளர்த்துட்டு போங்க. இது என்னது இது? அப்போ அப்படி தான் இருக்குது. அப்போ இவர் பண்ணால் நம்ம ஆப்போசிட்டாக பண்ணணும், அவங்க பண்ணால் நம்ம ஆப்போசிட்டாக பண்ணணும். இது என்னங்க அரசியல்? இது தமிழ் தேசியம் கிடையாது. இது கிடையாது. இப்போ இந்த இடங்கள்ல நாங்கள் முரண்படுறேன். வெளிப்படையாக நான் சொல்கிறேன். நான் வந்து மூடியெல்லாம் மறைக்கலாம், நான் ஓப்பனாகவே தான் சொல்கிறேன். இதெல்லாம் இது மாதிரியான கருத்து முரண்பாடுகள் தான் கிரியேட் ஆகுது. இதுக்கு யார் காரணம்? அண்ணன் சீமான் காரணமா, இல்லை அவர் கூட இருக்கிறவங்க அவரை தப்பாக கைட் பண்ணுறாங்களா? தமிழ் தேசியம்ங்கிற புரிதல் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. அவ்வளோதான் விஷயம். அந்த முழுசாக என்ன பண்ண போகிறோம் அட் த எண்ட் நீங்கள் என்ன நோக்கம்? நான் அதை திரும்ப சொல்கிறேன். இறுதி கேள்வியாக ஒன்று கேட்குறேன் பாரு. அதாவது நம்ம எல்லாருமே ஒரு செயல் செய்கிறோம்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும், ஒரு கோல் இருக்கும். அப்படி உங்களுடைய ஒரு கோல் என்னது? தமிழ்நாடு வேற என்ன கோல் இருக்க முடியும் ஒரு தமிழ் தேசியவாதிக்கு? வேற ஒன்றுமே இருக்கும். தமிழ்நாடு தான். தமிழ்நாடு தமிழ் இன மக்கள் விடுதலை பெறுவதுங்கிறது தான் கோல். நம்ம இன்னைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோம், வெவ்வேறு அடிப்படையில் அடிமைப்பட்டு கிடக்கிறோம். அந்த அடிமையிலிருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன வழியோ அதுதான், அதை நோக்கிய ஸ்ட்ராட்டஜிஸ் தான் நமக்கு மாறுது, வே ஆஃப் அப்ரோச் மாறுது. பட் நோக்கம்லாம் ஒன்று தான். அந்த நோக்கம் இருக்கிற அத்தனை பேரும் தமிழ் தேசியவாதிகள் தான் நான் சொல்லுவேன். அந்த நோக்கத்தை நோக்கி போகிற பாதைகள்லாம் மாறும், சில கருத்து முரண்கள் வரும். பட் பகை கிடையாது. பகை கிடையாது. ஒரே இதில் ட்ராவல் பண்ணப்போ ஒரு சாமியை கும்பிட்றதுக்கு எல்லாரும் ஒன்றா போகிறோன்னு வைங்க, யாரோ ஒருத்தன் போய் முதல்ல கும்பிடுவான். அதுக்காக நம்ம சாமியை கும்பிட்றவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறானே அவன், அது பண்ணுறதில்ல. அவனுக்கு இருக்க புரிதல் உங்களுக்கு ஏன் இருக்க மாட்டேங்குது? அவ்வளோதான். நம்ம போய் இது நம்மளோட அல்டிமேட் டைம் என்ன? நீங்கள் போகிற அதே டெஸ்டினேஷன் தான் நானும் சொல்கிறேன். டெஸ்டினேஷன் ஒன்று தான், பாத்து வேறு. நான் தப்பான பாத்தில் போகிறேன்னே வச்சுக்கோமே, நான் தப்பான பாத்திலே போகிறேங்க, சரி நான் அங்கே ரீச் ஆக மாட்டேன், அவ்வளோதானே. நீங்கள் போய் சரியான பாத்தில் போய் ரீச் ஆயிருங்க. நான் என் பாத்தில் நான் ரீச் ஆகிறதுக்கு நான் முயற்சி பண்ணி வரேன், பிரச்சனை இல்லை. இதில் என்ன உங்களுக்கு ப்ராப்ளமு? உங்கள் பார்த்த ஃபாலோ பண்ணுறவங்க உங்கள் பார்த்து வர போகிறாங்க, என் பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு வரவங்க என் கூட வர போகிறாங்க, அவ்வளோதானே. அவ்வளோதான். இதில் பிரச்சனையே இல்லை. பட் இது பிரச்சனையாக காட்டப்படுகிறது. நான் இது கவன சிதறலாக கொண்டு போகுது. கவன சிதறல்ங்கிறத விட இது தமிழ் தேசியத்தை வந்து அந்த ஒரு வீரியத்தை குறைக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். எல்லாம் ஒன்றா போகிற இடத்துல நமக்குள்ளேயே வந்து ஒரு பகை உணர்வு வந்து ஊதி பெருசாகிட்டே போகிறோம். அதுக்கான வேலையை தான் பண்ணுறாங்க. ஒருத்தரை தரம் தாழ்ந்து நீங்கள் எழுதும்போது அது எப்படி நீங்கள் இப்போ மானரோசம் சூடு சொன்னா தமிழனுக்கு வேணுமா வேண்டாமா? வேணும், கண்டிப்பாக வேணும். நீங்கள் வந்து மானகட்டத்தனமாக என்ன வேணாலும் எழுதுவீங்க, ஒருமையில் பேசுவீங்க. அதை வந்து நான் வந்து ஏற்றுக்கிட்டு அவர் அண்ணன் சொல்லுவார், புழுவா நெளி என்னமோ சொல்லுவார், ஒரு 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 டீட்டெயிலாக ஒன்று சொல்லுவார், நக்கிப்பில் நாயா நக்கிப்பில் புழுவா நெலிலாம் சொன்னால் நெளிய முடியாது. அது நாங்கள் மட்டும் நெளிஞ்சுக்கணுமா?
அவ்வளோதான் நான் சொல்கிறேன். நீங்கள் தமிழ் தேசியம்னா நீங்கள் இப்போவும் சொல்கிறேன், என்னோட அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குல்ல, தர்க்க ரீதியாக முறையான மூலச்சான்றுகளோடு விவாதம் செய்வதற்கு எப்போவுமே தயாராக இருக்கேன். லைவ்ல கூட போவோம், யாராக இருந்தாலும் வாங்க, லைவ்ல கூட பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம், ஒரு ஆக்கப்பூர்வமாக இருக்கலாம். அது தயாராக இல்லை அப்படின்னா பேசாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஆனால் இந்த அவதூறு பரப்புறது, இந்த இப்போ கூட பாருங்க, பாரிசாலன் கன்னடன், சரி ஓகே, இப்போ நான் வந்து எப்படி தமிழன்னு என்ன சொல்லிக்க முடியும் சொல்லுங்கள்? குடிப்பெயர் இல்லை, நீங்கள் கன்னடன்னு சொல்லிட்டீங்க, தூக்கு கயிறை போட்டு நான் தொங்கிடணுமா? நீ கன்னடன்னு சொன்னாலும், நீ மலையாளின்னு சொன்னாலும், நீ தெலுங்குன்னு சொன்னாலும், நான் தமிழன்னு சொல்கிறதுக்கு என்கிட்ட இருக்க ஒரே ப்ரூஃப் என்னென்னா என்னுடைய பர்த் தான், என்னுடைய கம்யூனிட்டி தான். அதை தான் என்னால் காட்ட முடியும். நான் பார்க்கக்குள்ள நத்தமான உடையார் நான் சொல்லுவேன். அவர் பொய் சொல்கிறாருன்னு நீ சொல்லுவேன். சரி, அதுலேருந்து நான் எப்படி ஆதாரத்தை காட்ட முடியும்? சர்டிஃபிகேட், பொய் சர்டிஃபிகேட்னு நீ சொல்லுவேன். அதுக்கடுத்து என்ன ஆதாரத்தை? சர்டிஃபிகேட், அதுவும் பொய்ன்னு சொல்லுவேன். என்ன பண்ண முடியும்? என்னோட அங்காளி பங்காளி ஒரு 500 பேர் ஓகேவா உனக்கு? ஒரு 500 பேர் நல்லா இருக்கே, காட்டுறேன். அதுக்கப்புறம் நீ பொய்ன்னு சொன்னா போட பைத்தியக்காரன்னு ஊர் சொல்லுவாங்க. நீ எவ்வளோ வேணாலும் அவதூறு பரப்பு. என் மேலே என் கூட நான் ரொம்ப நண்பர்களாக நான் ரொம்ப நேசித்து பழகியவர்கள் கூட அவதூறுகளை கட்டவிழ்க்கிறார்கள் பொறாமையின் காரணமாக. அது தெரியுது. இதில் பொறாமைப்படுறதுக்கு என்னன்னு தெரியல. இந்த ரிஸ்க் அதிகம் தான் ஆகுது எனக்கு. நான் முன்னாடி போக போக எனக்கு இருக்க ரிஸ்க்கு, எனக்கு இருக்க பிரச்சனைகள் எனக்கு மட்டுமே தெரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? போருக்கு எவனா ஒருத்தன் போருக்கு முன்னாடி ஓடுறான்னு வைங்க, அது ரொம்ப லக்கின்னு நினைப்பீங்களா? டே லூசு பையில, எதிரி நோக்கி நான் முன்னாடி போயிட்டுருக்கேன், உன் மேலே விழுகக்கூடிய அம்பம் கூட முதல்ல என் மேலே தான் விழுகும். இந்த ஒரு அடிப்படை புரிஞ்சுக்கோங்க. நான் முன்னாடி போகிறேன்னா உங்களுக்காக தான் நான் முன்னாடி போகிறேன். நான் முன்னாடி போகிறவன் அடிபட்டு கூட போகலாம், நீங்கள் பின்னாடி வரலாம். ஆனால் அதை புரிஞ்சுக்காம இவர் முன்னாடி போகிறான், ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் தமிழர் கிடையாது அப்படின்னு நீ கிளப்பி விட்டுனா, நீ இதை கிளப்பி விட்டினாலும் இதில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா தமிழர் யார் என்பதை சரியான வரையறைக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு வரையறையை நான் இங்கே மக்கள்கிட்ட புரிய வச்சுட்டேன். அவங்க அந்த வரையறை வச்சு என்ன தேர்வு பண்ணிக்குவாங்க, இவர் தமிழரா இல்லையான்னு அவங்களுக்கே முடிவு பண்ண முடியும். என்ன என் ஊரை தர்மத்தைப்பட்டி இந்த போய் விசாரி, எங்கள் அப்பாவோட ஊர், எங்கள் அம்மாவோட ஊர் தாராபுரம், போய் விசாரி, என் உறவுகள் அங்கே இருக்காங்க. நான் வந்து என்னோட ரிலேஷனில் எல்லாரும் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் கல்யாணம் பண்ணியிருக்க உடனே சரி பாரு இவ்வளோ கான்ஃபிடன்ஸ் சொல்கிறான், அவர் மனைவியை சொல்லி விட்டுருவோம். அவங்க வந்து ஆர்சி கிறிஸ்துவர், அவங்களும் பார்க்க நத்தமான் தான், அதுவும் அவங்களும் நத்தமான் தான். பட் ஆர்சி கிறிஸ்துவர், அவங்க பர்மா தமிழர். பர்மா தமிழர்னா பர்மா கறிங்கிறாங்க. அப்போ எனக்கு புரியல, பர்மாலேருந்து வந்த தமிழர்கள்லாம் இவங்க தமிழராகவே கன்சிடர் பண்ண மாட்டாங்களா? எவ்வளோ வன்மம், எவ்வளோ ஒரு ஒரு இது. அப்படி என்ன உங்களுக்குலாம் தமிழ் தேசியத்தை வந்து பாரிசாலனை அப்புறப்படுத்தணும்னு ஒரு ஆசை? அங்கே தான் வந்து நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி என்ன உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக ஒர்க் பண்ணி, இது எனக்கு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி யாரை நீங்கள் எனக்குமே வந்து சாடல்கள் இருக்கு. நீங்க தேசிய தலைவர் பிரபாகரன் அவரையே வந்து இந்திய உளவுத்துறை சொல்லிச்சு அவர் ஒரு மலையாளின்ட்டு. அவர் மலையாளின்னு சொல்லி இப்போ கிளப்பி விட்டாங்க. நியூஸ்லாம் இருக்கும், அவங்க அத்தைலாம் இருக்காங்கலாம், வீடியோலாம் எடுத்து போட்டாங்க. அத்தைலாம் வந்து பேசினாங்க வீடியோவில், அவங்க யாருன்னு கூட தெரியாது பாவம் தலைவருக்கு. அவங்க அத்தைன்னு சொல்லிட்டு பிரபாகரன், அது மலையாளத்தில் பிரபாகரன் எழுதும், லெட்ரு எழுதும், இவங்களுக்கு அத்தைன்னு சொல்லி எழுதுவாராம் லெட்ரு. அந்த லெட்டர்லாம் காட்டினாங்க. எப்படி வேணாலும் இறங்கி வேலையை பார்க்குறாங்க. அதே குரூப்பு சீமான் அவர்களையும் மலையாளின்னு சொல்லி ஒரு குரூப் கிளப்பி விட்டுருக்கு. அதுக்கே நான் அவங்க வாய திறக்கல, நான் தான் கத்திக்கிட்டு இருந்தேன். நாடார் எப்படி மலையாளின்னு நான் தான் கத்திக்கிட்டு இருந்தேன். என்னோட இதில் வச்சு தான் அவர் இல்லைன்னு சொல்ல முடியும். இல்லைன்னா நீங்கள் சொல்லுங்களேன், உங்களோட வரையறை இப்படி அவர் மலையாளி இல்லைன்னு நீங்கள் நிறுவுங்களேன். என்னோட இதை வச்சு தான் நான் சொல்ல முடியும் நாடார் எப்படி மலையாளின்னு நான் சொல்லி கேட்குறேன். மணியரசன் அவரோ தெலுங்குன்னு ஒரு குரூப் கிளப்பிச்சு. அப்போ தமிழ் தேசியத்தில் யாரெல்லாம் நீங்கள் வரீங்களோ அவங்களெல்லாம் பிறமொழியாளர்னு ஏன் சொல்கிறான்? பயம்தான். ஆனால் மற்ற திராவிடத்தில் பிறமொழியாளர்கள் கண்ணு முன்னாடி இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் தமிழருமா? வைகோ அவர் தமிழருங்க, அப்புறம் என்னங்க நீங்க? விஷால் கட்டக்கரேன்னு இருக்காரு, அவர் எப்படிங்க தமிழருங்க? இதுதான் நான் சொல்றேன், கருப்பா இருக்கவங்கலாம் தமிழன்னு ஒரு குரூப் முட்டாள்தனமா பேசிட்டு அலையுதுல. அப்ப வெள்ளையா இருக்கவங்கலாம் தமிழன் இல்லை, கருப்பா இருக்கவங்கலாம் இது ஃபர்ஸ்ட் வெள்ளையே இல்லை. இது இந்த இவங்களுக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைக்கன்னு தெரியல. இது வெள்ளை கிடையாது. என்ன வந்து ஒரு வெள்ளைக்காரன் வந்து வாங்க ஒயிட், நீங்களும் ஒயிட் இனம் அப்படின்னு சொல்ல மாட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் நான் ப்ரௌன் தான். ஆமாம், அவனை பொறுத்த வரைக்கும் நீயும் ப்ரௌன் தான், நீ பிளாக் கிடையாது. ப்ரௌன். அவன் ஒரு நைஜீரியன் வரும்போது அவனை பிளாக்னு சொல்லுவான். இந்த ஒரு அடிப்படை புரிதலும் கூட தெரியாமல் நான் வந்து ஒரு லைட் ஷேடட் ப்ரௌனு, அவ்வளோதான். அதுக்கு காரணம் என்னுடைய முன்னோர்கள் வந்து குறிஞ்சித்திணையிலிருந்து பிற்காலங்களில் மருதத்திணைக்கு குடியமர்த்தப்பட்டவர்கள். என்னுடைய முன்னோர்கள் எல்லாமே குறிஞ்சித்திணை தான். ஒரு குரூப் இந்த மழவர் இந்த இதெல்லாம் பேசிட்டு இருக்கு, இதோட தான் அசோசியேட் ஆகி வருது எங்களுடைய சமூகங்கள்லாம். அப்போ அங்கேருந்து வரும்பொழுது எங்களுடைய காடுகளுக்குள்ள இருந்தவங்களுக்கு நிறம் வந்து கொஞ்சம் வெளுப்பாகத்தான் இருக்கும்.
இதில் நீங்கள் இப்போ கூட நீங்கள் ஆய்வு பண்ணலாம். சமூகங்கள், அந்த சமூகங்களோட நிறங்கள், இப்போ நீங்கள் நெசவாளர்களில் பெரும்பான்மையானவர்கள் மாநிலத்தில் தான் இருப்பாங்க, கருப்பாக இருக்க மாட்டாங்க. விவசாயத்தை பிரதானமாக கொண்ட சமூகங்களில் தான் கருப்பு அதிகமாக இருக்கும். இப்போ என்னுடைய என்னுடைய சமூகத்திலே நத்தமான்கள் முழுக்க விவசாயம் செய்தவர்கள். நத்தமான்களில் பெரும்பான்மையானவர்கள் கருப்பாக இருப்பாங்க. அதில் வெள்ளையாக இருக்கவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நத்தமான்களுக்கும் மலையமான்களுக்கும் திருமண உறவு இருக்குது. மலையமான்களில் பெரும்பான்மையானவர்கள் வெள்ளையாக இருக்கிறாங்க. ஏன்னா மலை இது இவ்வளோதான் விஷயம். இந்த ஒரு அடிப்படை புரிதலோட நம்ம சொல்கிறோம். இந்த நிறத்தை வச்சுலாம் நீங்கள் வரைய பண்ண முடியாது. தமிழர்கள் அப்படின்னா அது ஒரு இனம். அந்த இனம் என்பது பிறப்பின் அடிப்படையில் வருவது, அது குடி. இதில் மாற்று கருத்து இருக்கக்கூடிய எந்த தமிழ் தேசியவாதியும் தாராளமாக தர்க்கத்தை முன்வைத்து விவாதிக்கலாம். பதில் அளிக்க தயாராக இருக்கேன். நீங்கள் பொறாமை சொன்னீங்கல்ல, எனக்குமே உங்களை பார்த்தா பொறாமையாக இருக்கும். எதுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு தமிழ் தேசியம், தமிழ் சார்ந்த ஒரு ஆர்வம், என்ன சொல்கிறது, அந்த உயிராக பார்க்குற ஒரு தன்மை சின்ன வயசுலேருந்து இருக்குது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான சூழல் என்னை சுற்றி கிடையாது. ஆங்கில மீடியம் அதுக்கப்புறம் அட்வர்டைஸிங் அப்படின்னு போகும்போது நமக்கு அந்த டெப்த்து வரல. அப்போ அந்த காலகட்டத்தில் பயணிக்கும் போது நிறைய தவறுகள் செய்வோம் இல்லையா? தமிழுக்கு எதிரான சில விஷயங்கள் நம்ம செய்தே தீரும். அந்த மாதிரியான விஷயங்களை மாட்டிட்டு அப்புறம் தான் தமிழ் தேசியம்னா என்ன, அப்போ தமிழ் தேசியத்தில் எப்படி இருக்கணும், என்ன பேசணும், அதுக்கப்புறம் தான் இனியவன்ற பேரே வருது. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் சரியா செஞ்சிருப்பேன். அப்போ எனக்கு பாரியை பார்க்கும்போது அந்த ஒரு பொறாமை உண்டு. ஆரம்பத்துல இருந்து என்னன்னா, பொறாமைங்கிறது வேற, வியப்புங்கிறது வேற, ஆசைங்கிறது வேற. புரியுதுங்களா? நீங்க பொறாமைங்கிறது ஒரு கெட்ட விஷயம். பொறாமை ரொம்ப தப்பான ஒரு குணம். அது இருக்கக்கூடாது யாருக்கும். அது நம்ம சும்மாவே ஒருத்தரை பார்த்து வியப்பா இருக்கிறது கூட பொறாமையா இருக்கு அப்படின்னு சொல்லி விளையாட்டா பேசி பழகிட்டோம். பட் பொறாமை என்பது ரொம்ப பெரிய கேவலமான ஒரு விஷயம். இது பொறாமை பொறாமைனா பொறுத்துக்கொள்ள முடியாதது. அப்படி கிடையாதுல்ல. நம்ம இவரை போல் இந்த தளத்துல நான் அதிகம் நேசிக்கக்கூடிய ஒருத்தர்னா கண்டிப்பா ஐ வில் புட் யூ ஒன்லி. நான் அந்த இடத்துல காம்ப்ரமைஸே கிடையாது. நான் எங்கேயும் சொல்ல தயங்கினதும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு பாரினா சமரசம் செய்யாதவன். அந்த இது அந்த தாட்டை. அதே மாதிரி பேராசைக்காரன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க பேராசைக்காரன். என்ன அப்படின்னா, எனக்காக, என் குடும்பத்துக்காக இல்லாம என்னுடைய இனத்துக்காகவே நான் போறேன் அப்படிங்கிற போது அது பெரும் பேராசை. அது எனக்கு உண்மையிலே இம்ப்ரெசிவாக இருக்கும். எத்தனையோ இடத்துல யூ குட் ஹேவ், என்ன சொல்கிறது, நிறைய விஷயங்கள் இப்போ கூட நான் உங்களுக்கு இந்த திராவிட ஒழிப்பு மாநாடுல உள்ள நடந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அந்தந்த டைம்ல உங்களுக்கு தெரியும். முடிந்த வரைக்கும் யாருக்கும் இழுக்கு ஏற்படாமல் கடந்து போகணும் தான் நம்ம கடக்கிறோம் எப்பவுமே. இது நான் ஆரம்பத்துலேருந்தே நான் பண்ணிட்டு இருக்கேன். அது என்னோட ப்ளஸ் பாயிண்டா மைனஸானு எனக்கு இப்போ வரைக்கும் தெரில. ஆனால் அது ஒரு நல்ல பண்புன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா சக தமிழர்கள், சக தமிழ் குடியை சார்ந்தவர்கள் யாருக்குமே எந்த விதமான ஒரு பின்னடைவும் யாருக்குமே வந்துடக்கூடாது. தமிழ் குடிகளை ஒருங்கிணைக்கும் பொழுது அந்த அடிப்படையில் தான் நம்ம அந்த முயற்சிகளை நம்ம செய்கிறோம். அதனால் உங்களுடைய முயற்சி வீணாகக்கூடாது. அதுதான் ஆக்சுவலாக நான் உங்களை கூப்பிட்டதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா, நான் மிகவும் மதிக்கும், நேசிக்கும், நான் தான் சொல்லியிருக்கேன்ல, என்னை அம்மாவை தத்தெடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா உண்மையில இப்படி ஒரு பிள்ளை எனக்கு இருந்தால் நான் உலகமே எனக்கு என் கையில் இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப நன்றி பாரி வந்ததுக்கு. அதுவும் நான் கேட்ட உடனே வந்தீங்க. இது புதுசாக தான் நம்ம இந்த வலையொலி ஆரம்பிச்சிருக்கோம். தொடர்ந்து நிறைய பேசுவோம். இன்னைக்கு ஒரு ரிலாக்ஸ்டாக வீசுவோம். உறவுகளுக்கு நன்றி. உங்களுக்கு இந்த பாட்காஸ்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்கள் எழுதுங்க. மேலும் மெருகூட்டப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக இதை கொண்டு வரணும். முழுமையான தமிழ் தேசிய கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கணும் விரும்பி தான் இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்கிறேன். அதுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை. நன்றி.